1000 உரிமை தொகை கொண்டு வரும்போது இந்த திட்டம் வரவே முடியாதுன்னு சொன்னவங்க, பிச்சை காசு போடுறீங்களான்னு கேட்டவங்க, இது செயல்பாட்டுக்கு வரவே முடியாதுன்னு சொன்னவங்க, இன்னைக்கு அதை 2000 அறிவிக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் மந்திரி என்ன சொல்கிறா, நான் கொடுக்குற 1000 ரூபாய் தான் நீ பலன்னு இருக்கன்றாரு. இதுதான் பெண் உரிமையா? நாங்கள் பஸ் இலவச பயணம் கொடுக்குறோன்றீங்க, ஒரு பக்கம் நீங்கள் ஓசின்றீங்க. ஏரி குளங்களை தூர்வாருங்க, நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துங்க, விவசாயத்திற்கு பாசன நீர் வசதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க தமிழ்நாடு அரசு கஜானால தூர்வாரிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா? பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான கழிவறையே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க மேடம். பல மாநிலங்கள்ல கல்வி கூடங்களே இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கு. அதனால டாய்லெட் இல்லைன்னா பரவாயில்ல. பெரியார் நினைச்சது கலைஞரால் செய்யவே முடியாதது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னும் இந்த முதல்வர் வந்த பிறகு எல்லா சாதிகளும் அர்ச்சகராகலாம், பெண்களும் ஓதுபவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க நாங்கள் ஓதுவாரெல்லாம் கொண்டு வந்தோம். அம்மா நீங்கள் ஓதுவாரெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் கோயிலுக்கு வர தாயும் மகளையும் வேலியே பயிரமைந்த கதையாக திருவண்ணாமலை என்ன சார் நடந்துச்சு? இந்த திமுக ஆட்சியிலையும் 50 விழுக்காடு எம்எல்ஏக்கள், ஏன் அதுக்கு மேலே கூட அமைச்சர்கள் எல்லாரும் மேலே இது சொல்கிறேன், கிரிமினல் கேசஸ் இருக்குது. ஆமாவா இல்லை? கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, உங்களுக்கு நீங்களாம் காசு பணம்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க, அவங்க முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்க. பேக்கேஜ்னுவாங்க ஒரு அம்மா. எனக்கு இன்னும் தெரியல சார், கணக்கு நீங்கள் கேட்குறீங்களான்னு தெரியல. முதல் வருஷம் 95%, 6 மாதத்துலேயே. ஆட்சி முடியும் போதும் 95%. அது அவங்க அடித்த பர்சன்டேஜா இல்லை போட்ட பர்சன்டேஜான்னு எனக்கு தெரியல. திராவிட மாடல் என்ஜினுக்கு எரிபொருளே சாராயம் தான். தமிழ்நாட்டு மக்கள் கொரோனா காலத்தில் சாராயம் இல்லாமல் நல்லா இருந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் சாராயம் இல்லாமல் திமுக அரசு அதிமுக அரசு இது ஓடுமா? இங்க யார் நம்மளை ஆளணுன்றதை விட யார் நம்மளை ஆளக்கூடாதுன்றதில் நாம எல்லாரும் தீர்க்கமாக இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். சொல் பரிதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த 2026 தேர்தலில் மகளிர் யாருக்கு வாக்கு செலுத்த இருக்கிறார்கள்? ஏன் குறிப்பிட்ட மகளிர் அப்படின்னு கேட்குறோம்னா, இந்த முறை மகளிர் வாக்குகள் அதிக அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுடைய மனதை கவர்ந்திருக்கக்கூடிய கட்சி எது, எந்த கூட்டணி, அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்த இருக்கிறார்கள், ஏன் கடந்த முறையில் இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைய நம்ம சொல் பரிதி நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். 4 விருந்தினர்கள் அவையில் இருக்கிறார்கள். திமுகவிலிருந்து திருமிகு பத்மபிரியா, அதிமுகவிலிருந்து திருமிகு சிவசங்கரி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு கார்த்திகா, தாவேக சார்பாக திருமிகு இந்து. 4 நிகழ்ச்சிக்கு வரவேற்கும். திமுகவிலிருந்து திருமிகு பத்மபிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். ஒரு தினத்தில் மட்டும் மகளிரை கொண்டாடாமல் வருடம் முழுக்க மகளிரை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திமுகவுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது தொடர்ந்து தன்னுடைய சாதனை பயணத்தை இந்த 4.5 ஆண்டுகளில் நிகழ்த்தி இருக்கு. சட்டங்கள்னாலையும் திட்டங்கள்னாலையும் மட்டும் பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் இல்லை. அதை தாண்டி ஆட்சி பொறுப்பேற்று ஏற்பதற்காக மட்டும், வாக்கரசியலுக்காக மட்டும் இந்த ஆட்சி செயல்படலை அப்படின்றது தான் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் நம் மாண்பு முதல்வர் அவர்கள் எல்லா இடத்துலையும் பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம மாண்பு முதல்வர் அவர்களை அப்பான்றதும் ஸ்டாலின் தாத்தான்றதும் குழந்தைங்க, மகளிர், பெண்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் உரிமை கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் நல்ல ஒரு விடியல் ஆட்சி அப்படின்றது நடந்துட்டுருக்கு. திமுக என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி பெண்களாகிய நாம் கல்வி கற்கிறோம், வேலைக்கு போகிறோம், நமக்கு வேணுன்ற விஷயத்த அரசியல் அதிகாரம் உட்பட எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி நாம் உயர்ந்திருக்கோம். அப்படின்னா அதில் திராவிட மாடல் ஆட்சியின் பங்கு அப்படின்றது ரொம்ப பெருசு. நீதி கட்சி காலத்தில் தொடங்கி இன்றைக்கி திமுக, அதிமுக அந்த வரிசையில் இன்றைக்கி நிறைய புது கட்சிகள் வந்துட்டுருக்காங்க. யார் வந்தாலுமே தொடர்ந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லா காலகட்டத்திலையும் யாராக இருந்திருக்காங்க அப்படின்னா மகளிர் தான். ஆனால் அப்பேற்பட்ட மகளிருடைய வாழ்வியலை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் உண்மையாகவே முயற்சிக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரதானப்படுத்த வேண்டிய கேள்வி. அந்த வகையில் நம்மளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, இப்படி பல விஷயங்கள் இதுக்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் செய்ததை விட ஒரு படி மேலே விமர்சனக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆட்சி இன்றைக்கி நம்ம முதல்வர் கொடுத்துட்ருக்காங்க. திமுகவை முன்னிலைப்படுத்தி மட்டும் இந்த வாதங்களை நாம் முன்வைக்கலை. நம்மளுடைய முதல்வர் பொறுப்பேற்ற நாள் முதல்
அவர் கொண்டு வந்த பெரும்பாலான திட்டங்கள் யாருக்கான திட்டங்களாக இருந்திருக்கு அப்படின்னா, மகளிருக்கான திட்டங்களா, குழந்தைகளுக்கான திட்டங்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கான நிறைய திட்டங்கள், திருநர் சமூகத்துக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள் பிரதானப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். 1000 ரூபாய் உரிமை தொகை கொண்டு வரும்போது இந்த திட்டம் வரவே முடியாதுன்னு சொன்னவங்க, பிச்சை காசு போடுறீங்களான்னு கேட்டவங்க, இது செயல்பாட்டுக்கு வரவே முடியாதுன்னு சொன்னவங்க, இன்றைக்கி அதை 2000 அறிவிக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த உரிமை தொகை அப்படின்றது, உரிமை தொகை காசுக்கு அப்பாற்பட்டு திமுக ஆட்சி செய்த ஒரு பெரிய சாதனையாக ஒரு பெண்ணாக பலர் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, கொடுக்கக்கூடிய 1000 உரிமை தொகை காசாக மட்டும் எல்லா அக்கௌண்ட்லேயும் போய் சேரலை. அதை தாண்டி உரிமை தொகை பெண்களுக்கு ஏன் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விவாதம், பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்தில் என்னவா இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய தேடலை நோக்கி இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையை நகர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா முடிஞ்சது. அந்த உரிமை தொகை எல்லாருக்கும் போலே மேடம். திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமான விருப்பம். கஜானால என்ன இருக்கு நமக்கு தெரியாது. இதுக்கு முன்பு இருந்தவர்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கவே முடியாதுன்னு கொக்கரிச்சதுக்கு காரணம் கஜானா காலியா இருக்குன்னு தெரிஞ்சதுனால. திமுக ஆட்சி பொறுப்பேற்று வரும்போது கோவிட் காலகட்டம், அந்த ஆட்சி நிறைவடைஞ்சு இந்த ஆட்சி வருது, கஜானால ஒன்றும் இல்லை, வாக்குறுதிகள் கொடுத்ததை தாண்டி மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருந்தது. இதெல்லாம் தாண்டி முதல் கட்டமாக சில லட்சம் பெண்களுக்கும் அது சில கோடி பெண்களுக்கும் வந்து இன்னைக்கு 1,30,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க 1000 ரூபாய் உரிமை தொகை போயிருக்கு. மாண்பு முதல்வர் நினைச்சிருந்தா அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, வாக்குறுதியில் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் உரிமை தொகையை வாக்குறுதியில் கொடுக்காத திட்டங்கள், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வாக்குறுதியில் கொடுக்கப்படாத திட்டங்கள். அவர் நினைச்சிருந்தா அதுக்கு செலவழிச்சிருந்தா 500 கோடியை 800 கோடியை கிட்டத்தட்ட 1000 கோடியை வாக்கரசலுக்காக மட்டும் ஒரு முறைவர் செஞ்சிருந்தா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். முதல்வரை தாயுமாடவன் எல்லாம் சொல்றதுக்கு காரணம், அம்மா எப்படி தன்னுடைய இருப்பை சரியான விஷயங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ, இன்னைக்கு நம்ம மாநிலத்தோட முதல்வர் இதை 1000 ரூபாய் உரிமை தொகையை முதல் கட்டமாக 1,30,00,000 மகளிருக்கு கொடுத்து அதை ஆரம்பித்து வச்சாரு. இதில் பல விமர்சனங்கள் இருக்கலாம். இப்போ திராவிட மாடல் ஆட்சியின் முத்திரை பதித்த திட்டங்களாக 1000 ரூபாய் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, கட்டணமில்லா பேருந்து, இந்த மாதிரி எக்கச்சக்க திட்டங்கள், மக்களுக்கு தெரிந்த திட்டங்கள் எத்தனையோ இருக்குது. அது மக்களை வந்து வரிசைப்படுத்துவாங்க. அதெல்லாம் இருக்கும்போது ஓட்டரசுக்கு செல்லாத பல திட்டங்களையும் நம்ம முதல்வர் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. பெண்களுக்கான உரிமைக்காகவும் குழந்தைகளுக்கான உரிமைக்காகவும் தொடர்ந்து திமுக அரசு எல்லா காலகட்டங்களிலும் உதவி இருக்கு. ஒரு பெண் வெளியில் வர்றதுக்கும், ஒரு பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் சொத்தாக இருக்கிறதுக்கும், திரைப்படங்கள்லேயே நம்ம பார்த்த செய்தி, யாரும் நம்ம கிட்ட இருந்து பிடுங்க முடியாத சொத்து கல்வி. அப்பேற்பட்ட கல்வியை நம்ம கிட்ட பல தலைவர்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பெரும்பாடு பட்டிருக்காங்க. ஒரு காலகட்டங்களில் பெண்களுக்கு கல்வி அப்படின்றது, கல்வியை பற்றி வாயை திறக்க முடியாது, நமக்கு என்ன வேணுன்றது கேட்க முடியாது, பிடிச்ச கணவரை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, மாப்பிள்ளை வேணும் வேண்டாம் எனக்கு இதான் வேணும் படிக்கணும் ஏதாவது பெண்கள் கேட்க முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட சூழலிருந்து இவ்வளோ தூரம் மாறி வந்திருக்கோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதுக்கு காரணம்னு நிச்சயமாக சொல்லலை. எல்லா இயக்கங்களும் எல்லா தலைவர்களும் பல காலகட்டமாக போராடினது முக்கியமான காரணம். ஆனால் பெரியார்னு ஒரு பெருந்தலைவர் வந்ததுலேருந்து அவரை தொடர்ந்து அண்ணா, அவரை தொடர்ந்து கலைஞர்னு இப்படி ஒவ்வொரு தலைவர்களாக கொண்டு வந்த விஷயம். இதில் அதிமுகவுக்கும் நிச்சயம் பங்கு இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பெண் குழந்தைங்களை வெளியில் படிக்கவே அனுப்ப மாட்டோம்னு சொல்லும்போது, உணவுக்காக குழந்தைங்களை அனுப்புங்க, அதுக்கப்புறம் தங்கத்துக்காக அனுப்புங்க, சைக்கிளுக்காக அனுப்புங்க, லேப்டாப்காக அனுப்புங்கன்னு சொன்ன நிலை இப்போ என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு பெண் பிள்ளை கூட ஒரு சிங்கிள் டிகிரி முடிக்காத நிலைமையில இன்றைக்கி யாருமே இல்லை. படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாராவது சொன்னால் இன்றைக்கி அது அஃபென்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிலை என்னென்னா, தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நம்பி வரக்கூடிய மற்ற மாநிலத்தவர்களை கூட அரவணைச்சு கொண்டு போகிற ஒரு நிலை இன்றைக்கி இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான கழிவறையே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க மேடம். என்னன்னு சொல்லிருங்க. பல மாநிலங்களில் கல்வி கூடங்களே இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஒரு கல்வி கூடம் இல்லை, நிச்சயம் இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய கல்வியும் மருத்துவமும் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் சரிசமமாக போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கனவு. அதுக்கான ஆசை தேடல்லாம் ஓடிட்டுருக்கு. ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு போகும்போது எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி தான் துடை தெரிந்து விட்டறியப்பட்டு போச்சு. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்ற ஒரு நிலைமை இருக்குது. அன்னைக்கு பீகாருக்கு பின்னாடி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறிய மாநிலமாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்டால் கல்வியில் நிறைவடைஞ்சிட்டோமான்னு கேட்குறோமா, இல்லை மெடிசனில் நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆகிட்டோமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலிசி எது வரைக்கும் வேணாலும் கேட்டாலும், நம்ம தண்ணீரை அடைஞ்சிட்டோமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் எல்லா துறைகளிலும் முதல் இடத்துல, 2வது இடத்துல, 3வது இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா திராவிட கட்சிகளோட பங்கீடு, முக்கியமாக திமுகவோட பங்களிப்பு அப்படின்றது பெரும்பான்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கல்வி இன்னைக்கு யாருக்கும் மறுக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து ஆரம்ப சுகாதார மையம் வரைக்கும் நம்மகிட்ட ஒரு பேசிக் செட்டப் அப்படின்றதுக்கு இன்னைக்கு நம்ம மாநிலத்தை நம்பி யார் வந்தாலும் கல்வி அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலை இல்லை. மருத்துவம் எல்லாருக்கும் கிடைக்குது. ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு விஷயமா மாறி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா பிரச்சனைகளாக இருக்குது. அதையும்
அதையும் சரி பண்ணுறதுக்கான முயற்சியை நம்ம ஈடுபட்டு இருக்கோம். தமிழ்நாடு அப்படின்ற தனித்து ஒரு நாடு கிடையாது, அது ஒரு மாநிலம். நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை நம்பி இருக்கோம். நாம் ஒன்றிய அரசை நம்பி தான் இருக்கோம். நாம் வாங்குற வரி பணத்தை நம்ம மட்டும் வச்சுக்காம அது ஒன்றியத்துக்கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும், இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும், சொன்ன வாக்குறுதியும் கொடுக்கணும். பேரிடர்கள் அத்தனை முறை வந்து போயும் இன்னைக்கு வரைக்கும் பேரிடருக்கான நிதி நமக்கு வரல. நமக்கு தார்மீகமாக கிடைக்க வேண்டிய 2152 கோடி கல்விக்கான ஒரு விஷயம் மட்டும் கூட இன்னும் வரைக்கும் வரல. இந்த மாதிரி நமக்கு தார்மீகமாக கொடுக்க வேண்டிய பங்களிப்பே நமக்கு கொடுக்கல. 10 லட்சம் கோடி இன்னைக்கு தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். 2.5 3 லட்சம் கோடி தார்மீகமாக குறிப்பிட்ட சில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி வர வேண்டிய நிதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு இங்கே இருக்கிற திமுக அரசு கேள்வி கேட்கலான்னு கேட்டால் நிச்சயமாக கேள்வி கேட்குறாங்க. கேட்குற கேள்விகளுக்கு பதில் தான் வர மாட்டேங்க தவிர்த்து தொடர்ந்து அதுக்கான கூக்குரலும் போராட்டங்களும் மற்ற விஷயங்களும் தொடர்ந்து நம்ம எழுப்பிட்டு தான் இருக்கும். ஆட்சி சார்ந்தும் இயக்கம் சார்ந்தும் இந்த அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ முதல்வர் கொண்டு வந்த திட்டங்களில் பெரிய திட்டங்கள் மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு தெரியாத திட்டங்கள், ஓட்டரசுக்கு செல்லாத திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. கர்ப்பப்பை நுழைவாய் புற்றுநோய் HPV வேக்சினுக்காக சில கோடிகள் நம்மளுடைய அரசு இன்னைக்கு ஒதுக்கி இருக்கு. அது ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டம். போன பட்ஜெட்டில் அவங்க அறிவிச்சது, ஆனால் கொண்டே வரல. எந்த மாநிலமும் நிறைவேற்றவே இல்லை. உலகத்தில் எந்த மாகாணங்களும் நிறைவேற்றவில்லை. ஆனால் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் இன்னைக்கு அதை நிறைவேற்றி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற முயற்சி கொண்டு வந்திருக்கு. திமுக அப்படின்ற இயக்கம் இன்னைக்கு வந்து எவ்வளோ இடத்துல லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் ஆண்கள் பெண்கள் அரசியல் மட்டும் நோக்கி போய் கொண்டிருந்த நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உள்ளாட்சியில் வந்து ஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். திருநர் சமூகத்துக்கு நல்ல வாரியம் அமைச்சதுலேருந்து இன்னைக்கு திமுகலே திருநர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இன்னைக்கு பல இடங்கள் இருக்கிறது பார்க்க முடியுது. இனி எந்த ஜாதியில் வேணாலும் போகிற, ஆனால் பெண் ஜாதியாக இருந்தால் நீ ஒடுக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு பல காலகட்டங்களாக நம்ம ஒதுக்கி வச்சிருந்த இடத்துல நம்ம சாமியாகவே இருந்தாலும் பெண்கள் பெண் சாமியை தொட முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது பெண் ஓதுபவர், அதாவது பெரியார் நினச்சது கலைஞரால் செய்யவே முடியாதது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் இந்த முதல்வர் வந்த பிறகு எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண்களும் ஓதுபவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. சிட்கோ எத்தனையோ டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சிட்கோவில் பெண்கள் வந்து குழந்தைகளோட வேலைக்கு வராங்கன்றதை உணர்ந்த முதல்வர் இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் மூலிமா எல்லா இடத்துலையும் அதுக்கான க்ரீச் ஏரியாஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பெண்கள் குழந்தைங்களை அவங்களை விட்டுட்டு அவங்க வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற சூழல் வந்து இருக்கு. அது வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் சிட்கோ இப்போ தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம். ஜியோவா இருக்குதான்னு கேட்குறேன். நிச்சயமாக இருக்குது, பாஸ் பண்ணியிருக்காங்க. சிட்கோவில் வந்து குழந்தைங்களோட பெண்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு. ஸோ பெண்களுக்கான சொத்துரிமையில் ஆரம்பித்து இன்றைக்கி பெண்கள் பேரில் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதுக்கான ஃபீஸ் கம்மி அப்படின்றது முதற்கொண்டு நமக்கான கல்வி வேலை வாய்ப்பு அதுக்கான சூழல் இது எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. ஒரே ஒரு திட்டமாக பார்த்தா இது எதுவுமே வந்து பெருசாக ப்ரொபகேண்டா பண்ண முடியாது, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத விஷயமா தெரியலாம். ஆனால் ஒட்டுமொத்த விஷயமா பார்க்கும்போது இது எல்லாமே முக்கியம். தொடர்ந்து இந்த அரசை பார்த்து வைக்கக்கூடிய கேள்வி என்னன்றதையும் நானே சொல்லிடுறேன். டாஸ்மாக் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கஞ்சா மற்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, ட்ரக் ரிலேட்டட் விஷயம் சொல்லுவாங்க. நிச்சயமாக பெண்களுக்கு அதிகமாக அகெயின்ஸ்டாக நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற வாதமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இது திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழர்னு முதல் அப்படின்னு கனிமொழி அம்மையார் தான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. இந்த 2016 தேர்தல் வாக்குறுதியாகவே வந்து டாஸ்மார்க் இல்லாத விஷயம் இருக்கணுன்றது மேனிஃபெஸ்டோவில் வெளியிட்டதே வந்து திமுக தான். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் திருமிகு கனிமொழி அவர்கள் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி இதை சொல்கிற அளவுக்கு டாஸ்மார்க் வேணாம் அப்படின்றது தான் திமுகவுடைய ஸ்டாண்டும். ஆனால் அது நிதர்சனமாக ப்ராக்டிக்கலாக உடனே செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையும் இல்லை, அதுக்கான முயற்சி தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட திடீர்னு நீ குடிக்காதப்பான்னு சொல்கிறதும் டாஸ்மார்க்கை இன்றைக்கே எழுத்து மூடுறதும் அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. டாஸ்மார்க்கே இல்லை அப்படின்னா நீ டாஸ்மார்க் இல்லைனா பரவாயில்லப்பா கள்ளு குடிப்பாடலாம் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு வகையான போதைப் பொருள் தான். நீ இதை செய்யாதுன்னு சொன்னால் கள்ளச்சாராய பெருக்கள் வந்து அதிகமாகும். அதை யார் கட்டுப்படுத்துறது? இதையும் நம்ம சரி செய்யணும், அதையும் நம்ம சரி செய்யணும். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் டாஸ்மார்க் இன்க்ரீஸ் ஆகாத விஷயங்களை தொடர்ந்து மேற்கோள் காட்டிகிட்டு இருக்கோம். உலக நாடுகள் முழுக்க அச்சுறுத்தலாக இருக்கிறது போதை கலாச்சாரம். அப்படி பார்த்தா குஜராத்தில் இறக்குமதி செஞ்சு அது அதானி துறைமுகம் மூலிமா உள்ள வர வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள், டாஸ்மார்க்லேருந்து கஞ்சாலேருந்து எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயக்கமும் இந்த விஷயத்தில் இந்த பாயிண்ட்ல ஒன்று கூடுறோம். ஆனால் அது உடனடியாக சரி செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இதில் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, அதுக்கு உள்ளே போயிருக்கிறவங்கள திருப்பி நம்ம மீட்டு கொண்டு வரதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து மற்ற விழிப்புணர்வு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. யார் அங்கே அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். அவங்கள இன்னும் பலப்படுத்துறதுக்கு என்ன விஷயம்லாம் செய்யணுமோ அது தொடர்ந்து வந்து நம்ம இயக்கமாக அரசாக வந்து எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. இங்கே திமுக, அதிமுக, நாம் தமிழர், காங்கிரஸ், பாஜக அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் ஐடியாலஜிக்கலாக நம்ம எல்லாருமே பிரிஞ்சு தான் இருக்கோம். ஆனால் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய முன்னேற்றம்,
தாவேகா சரி, விட்டுட்டீங்களே. தாவேகாவையும் இணைச்சுப்போம். இனி அப்பா, XYZ wait யார் பண்ணுங்க. வந்தாலும் அவங்களையும் இணைச்சுப்போம். எல்லாரும் சேர்த்து சொல்றோம். எல்லா இயக்கங்களும் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கும். இது யாருக்கும் வேண்டாம். ஆனா இது முற்றிலும் இன்னைக்கே வந்து டீரூட் பண்ண முடியுமான்னு கேட்டா, அப்ரூட் பண்ண முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா நாட் பாசிபிள். படிப்படியா குறைங்க மேடம், படிப்படியாக டாஸ்மாகோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கல. 500 கடைகள் குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு வாய் பேச்சில் சொல்லிடலாம் போன ஆட்சிக்கு இந்த ஆட்சி வந்து அதிகரிச்சிருக்குன்னு. தரவுகள் படி அப்படி அதிகரிக்கப்படலை. குற்றங்கள் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தரவு சொல்கிறாங்க. குற்றங்கள் அதிகரிக்கப்படலை. முன்பிருந்த ஆட்சியாளர்கள் குற்றங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுல தவறுன விஷயத்த இந்த ஆட்சியாளர்கள் தவறு நடந்தால் ஆமாம் தவறு நடந்திருக்கு அப்படின்றத ரெக்கார்டை முதல்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இங்கே அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். பாலியல் ரிலேட்டடான மற்ற பிரச்சனைகளுக்கு சட்டமன்றத்தில் அண்மையில் வந்து எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு. நம்மளுடைய மற்ற விஷயங்களும் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே நம்மளுடைய மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற நாள் முதல் பல திட்டங்கள் சொன்னதையும் நிறைய விஷயங்கள் செஞ்சதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அப்படின்னு இன்றைக்கி நம்ம மாநிலத்தை கொண்டாடுறாங்க. நம்ம முதல்வரை உலக மேடைகளில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. வாக்கரசலுக்காக இந்த அரசு இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். பெண்கள் கையில் எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளோட மொழிக்காக, நம்மளோட மாநில உரிமைக்காக, சுயாட்சிக்காக, இதெல்லாம் தாண்டி திமுகன்ற அரசுடைய செயல் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை தாண்டி நம்மளை நோக்கி வர அம்புகளையும் இந்த அரசு வந்து சரியாக கையாண்டுருக்கு. நம்ம முதல்வரை எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியல. ஆனால் கவர்னரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தான் ஆள முடியாத மாநிலங்களில் பாஜக போன்ற ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் வந்து நெருக்கடி கொடுத்தாங்க, கஷ்டம் கொடுத்தாங்க, நம்மளுடைய ஜிஓஸ் பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண விடாமல் தடுத்தாங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இப்பேற்பட்ட நெருக்கடி சூழல்லையும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லையும் இவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் நம்ம மாநிலத்தால் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். உங்களுக்கு வாங்க தெரியலன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு வாங்க தெரியல, இணக்கமா இருந்து வாங்க தெரியலன்னு சொல்றாரு. இணக்கமா இருந்து வாங்கி அவங்க எவ்வளவு செஞ்சாங்கன்றதையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இங்க திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ற தியரிக்குள்ளேயே வரல. இங்க யார் நம்மளை ஆளணுன்றதை விட யார் நம்மளை ஆளக்கூடாதுன்றதில் நாம் எல்லாரும் தீர்க்கமாக இருக்கணும். திராவிட மாடல் ஆட்சி, திராவிடம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் தான் இவ்வளோ நாள் நம்ம பண்ணின சாதனையும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலையும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஃபாசிசம் எப்போ உள்ளே வருதோ அப்போ பெண்களை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுறதுக்கு இவங்க எல்லாரும் தயாராக இருக்காங்க. நம்ம கையில் இந்த கரண்டியை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு புத்தகங்கள் கையில் கொடுத்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் நம்பர் 1 விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. கல்வியில் சிறந்த மாநிலம், டபுள் டிகிரிஸ் இருக்க அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், பெண்கள் நிறைய படிக்கக்கூடிய மாநிலம், PhDs அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். இது எல்லாத்துலேயும் தமிழ்நாடு நம்பர் 1. நம்ம MOU சைன் பண்ணதுலேருந்து இண்டஸ்ட்ரியல் விஷயத்தில் நிறைய உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து எல்லாரையும் ஒருமித்த வளர்ச்சியில் கொண்டு போகிறதுக்கான நிறைய முயற்சியை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். குரலற்றவர்களின் குரலாக இவங்களுடைய வாக்குகள் பெருசாக இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாட்டாலும் இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்க கூட ரெஸ்ட் எடுக்கிறது கூட நம்ம ஒரு விஷயம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி சின்ன சின்னதாக நம்ம முதல்வர் பண்ண விஷயம். முதல்வர் படிப்பகம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? தொழில் முனைவோர் பெண்கள் எத்தனையோ பேர் அது மூலிமா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஒரு முதல்வர் படிப்பகம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் கொண்டு வந்திருக்கு. தோழி விடுதி திட்டம், 1000 ரூபாய் கட்டண விழா பேருந்து, காலை உணவு திட்டத்திலேருந்து நம்ம முதல்வர் கொண்டு வந்து இவ்வளோ திட்டங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு பதிலாக அவர் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துருக்கலாமே. கேள்விகள் எவ்வளோ நம்ம மேலே வீசப்பட்டாலும் தோழி விடுதியில் அதிகமான சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தோழி விடுதல் அதிகமான சார்ஜஸ் இருக்கிறதா ஒஃபிஷியலாக இன்னைக்கு வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு வர மாட்டேங்க, எங்களுக்கு வருது, மீடியாவில் வருது. நிச்சயமா இல்லை. தோழி விடுதிகளில் எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, அதுக்கோட ஃபீட்பேக் வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்களா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு ஸ்கீம் சட்டத்திட்டம் இருக்கிறதுனால அதை நோக்கி எவ்வளோ அம்புகள் வேணாலும் வீசப்படலாம். ஆனால் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் முக்கியம். திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் நினைத்திருந்தால் இன்னும் கவர்ச்சிகரமான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அது செயல் வடிவம் கொடுத்துருக்க முடியும். ஆனால் மக்கள் நிஜமாவே வந்து அது மேலும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான். சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கும். நம்ம ஒரு நாள் நம்ம உடம்புல கை கண்ணு கால் ஏதாவது ஒன்று இல்லாமல் போய் நம்மளோட நிலைமை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு அந்த மெரினால போட்ட ரேம்ப் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. இது தேர்தல் வாக்குறுதிக்கு செல்லாத ஒரு திட்டம். நான் உணர்வுபூர்வமாக எங்கே முதல்வரோட கனெக்ட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சா நீங்கள் நினச்சா மெரினால ஒரு செகண்டில் போய் கால் வந்து தண்ணியில் நினச்சிட்டு வந்துடலாம். ஒரு மாற்றுத்திறனாளி நினச்சி பாருங்கள், ஒரு முதல்வர் எவ்வளோ தூரம் நினச்சிருந்தா ரேம்ப் ஒன்று செட் பண்ணி மாற்றுத்திறனாளிகள் கடல் தண்ணி வரைக்கும் போய் நிற்கணும் அப்படின்னு ஒருத்தர் முயற்சி போட்டாங்க மேடம். 3 தடவை போட்டாங்க. போட்டு எடுத்து மறுபடியும் இயற்கை சூழல் அந்த மண் வளத்துக்கு திருப்பி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அவருடைய எண்ணத்தை பார்க்கணும்னு சொன்னவே தவிர்த்து சரி பண்ணாமல் விட்டுருந்தா அதுதானே பிரச்சனை. சரி பண்ணியிருக்காருல, அப்போ நீங்களே அதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறீங்களா? ஸோ திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸஸாக இருக்குது. யார் நம்மளை ஆளணுன்றதை விட யார் நம்மளை ஆளக்கூடாது அப்படின்றத நாம் தெளிவாக இருக்கணும். அதில் திராவிடம் தெளிவாக இருக்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பெண்களுடைய வாக்கு, பெரும்பான்மையான வாக்கு, யங்ஸ்டர்ஸோட வாக்கு நிச்சயம் சிந்தித்து ஓட்டு போடுற எல்லாரோட வாக்கும் திமுக பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி பத்மபிரியா, நன்றி. அடுத்ததாக அதிமுக திருமிகு சிவசங்கரி மேடம் அவர்களை பேச அழைக்கின்றேன்.
ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா, பெண்ணுக்காக மட்டும் ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா அது அதிமுக ஆட்சி. கிட்டத்தட்ட 2 பெண் முதலமைச்சர்களை கொடுத்த ஒரு கட்சின்னா அதிமுக தான். ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் குழந்தைக்கு என்ன வேணும், எப்போ பசிக்கும், எது தேவைன்னு பார்த்து செய்வாங்க. அப்படி புரட்சி தலைவி அம்மா நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் மண்ணில் எவருக்கும் அஞ்சாத நெறிகளும் இரும்பு பெண்மணியாம் புரட்சி தலைவி அம்மா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செஞ்சாங்க. முதல்ல அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வந்த ஒரு அற்புதமான திட்டம் என்ன, கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற பின்தங்கிய மாவட்டங்களில் கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை என்ன பண்ணாங்க, பெண் சிசு கொலையை பண்ணாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பெண்ணாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. பெண் குழந்தைகள் வந்து சுமையாக இருக்குன்றதுனால கள்ளிப்பாலும் நெல்லும் கொடுத்து கொலை செய்தாங்க. அதை கேள்விப்பட்ட அம்மா உடனடியாக ஒரு தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து அன்றைய சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி மூலமாக அந்த திட்டத்தை தொடங்கி வச்சு அந்த திட்டத்தின் மூலமாக படித்த எண்ணற்ற குழந்தைகள் மிகப்பெரிய நிலையில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன அம்மா பார்த்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, கருவிலிருந்து கல்லறை வரை எந்த முதலமைச்சர் இந்தியாவில் செஞ்சுருக்காங்க யோசிச்சு பாருங்கள். கருவிலிருந்து கல்லறை வரை கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும். சஞ்சீவி பெட்டகம், கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை 18,000 சாதாரண விஷயமா. இன்றைக்கி 1000 ரூபாவை பற்றி பேசுகிறாங்க, உரிமை தொகைன்னு. ஆனால் 18,000 ரூபாய் அம்மா கொடுத்தா. மகப்பேர் விடுப்பு 6 மாதத்துல 9 மாதமாக அம்மா உயர்த்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன, குழந்தை பிறந்தவனா பரிசு பெட்டகம் இத்தனையும் கொடுத்தாங்க. அம்மா ஸ்கூட்டி பெண்களுக்கு, நகரத்தில் இருக்க பெண்களுக்கு அம்மா ஸ்கூட்டி, கிராமத்தில் இருக்க பெண்களுக்கு விலையில்லா ஆடு மாடுகள் கொடுத்து சுய உதவி குழுக்கள் மூலமாக பொருளாதார சுதந்திரத்தையும் அவங்க கொடுத்தாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருந்தால் 50,000 தாலிக்கு தங்கம். இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை என்ன, 1,20,000. ஒரு பெண் பயனாளி 1,00,000 பட்டதாரிகளுக்கு இந்த தாலிக்கு தங்கமும் 50,000 கொடுத்தாங்க. கூடவே கர்ப்பிணி பெண்களுக்கான 18,000, அடுத்து தாய் செய் பெட்டகம் இத்தனையும் கொடுக்கும்போது ஒரு பயனாளி அதிமுகவில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு போய் சேர்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை, ஒரே ஒரு 1000 ரூபாய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 1000 ரூபாய் கூட அவங்க சொல்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நான் வரேன் அடுத்தது படிப்படியாக சொல்லிட்ட பிறகு. அந்த அளவுக்கு அம்மா வந்து ஒவ்வொரு விஷயங்களும். அடுத்து வேலை, வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு வேலை சுமையை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, விலையெல்லாம் மிக்சி கிரைண்டரை கொடுத்தாங்க. அதாவது பொழுதுபோக்குக்காக வந்து டிவி தரல அம்மா. என்ன பண்ணாங்க, பெண்களுடைய சுமையை குறைக்கிறதுக்காக விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவிலிருந்து கல்லறை வரை ஒரு பெண்ணுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா பார்த்து செஞ்சாங்க. ஒரே காரணம், பெண்கள் நாட்டின் கண்கள். ஒரு பெண்ணு நல்லா இருந்தால் அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருந்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பெண் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு தகப்பன் இல்லாத குடும்பத்துக்கும் ஒரு தாய் இல்லாத குடும்பத்தையும் யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தைகளோட நிலை என்னவாக இருக்கும். அப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தாயாக இருந்து சட்ட ஒழுங்கு எடுத்துங்கம்மா. திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் இருக்கும், தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கும், குறுகிய கால திட்டங்கள் இருக்கட்டும். ஆனால் சட்ட ஒழுங்கு எடுத்துங்க, எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. மிகப்பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்போ நடந்துச்சு, வீரப்பனாக இருக்கட்டும், அயோத்திக்கு வீரமணியாக இருக்கட்டும், இப்படி போன்ற விஷயங்கள். ஒரே ஒரு குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க, அன்னைக்கு இரவே என்ன ஆச்சு, எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், குற்றங்கள் 1, 2 இருப்பது வந்து சகஜம். ஆனால் இன்றைக்கி வந்து 10 மாதத்தில் 1340 வழக்குகள், பாலியல் வன்கொடுமை வழக்குகள், போக்சோ வழக்குகள் 50% அதிகமாக இருக்குது. அது சாதாரண விஷயமா? நீ வந்து யூபியை பாரு, நீ வந்து முன்னேறிய மாநிலன்னும் போது தமிழ்நாடு 2வது 3வதுன்றீங்க. அப்போ வன்கொடுமை நடக்குதுன்னா யூபியை பாரு, அதை பாருன்னா யூபியும் இல்லை பக்கத்தில் இருக்க வேறு ஏதோ ஒரு மாநிலங்களும் தமிழ்நாடும் ஒன்றா? தமிழ்நாடு எப்பவுமே சட்ட ஒழுங்கு சிறப்பான மாநிலம்ன்ற பெயர் பெற்ற மாநிலம். சட்ட ஒழுங்குல முதலிடம் வாங்கிட்டோம் எங்க அரசுல. ஆனா என்ன பண்ணல, அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதான் இப்போ ஒரு புது காரணம். என்ன ஒரு காமெடி தெரியுமா சார், இப்போ தவறுகளே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பேசிட்டு இருக்க நேரம் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க? ரிஜிஸ்டரே பண்ண முடியல. நீங்கள் குழந்தை திருமணம், நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்கணும். சமூக நலத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, குழந்தை திருமணம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க. குழந்தை திருமணம் எப்போ அதிகரிக்கும்? இந்த சமூகத்தின் மீதும் இந்த அரசின் மீதும் காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லாத போது தான் நடக்கும். முகல்ஸ் பீரியட்ல நடந்துச்சு சார், முகல்ஸ் பீரியட்ல நடந்துச்சு. இப்போ நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அது உண்மையா இல்லை ரெஜிஸ்டர்ன்றது உண்மையா? எது உண்மை சார்? ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி தப்பு செஞ்சிட்டிங்கன்னா சரி, தப்பு நடந்து போச்சா சரி பண்ணிக்கிறோன்னு சொல்கிறதில்ல, ரிஜிஸ்டர் தான். உங்களை நம்பாமல் தான் இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து சிறு வயது திருமணமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் போக முடியல சார். 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையா சார்? 2 பிஞ்சு வயசு, இந்த உலகம் என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைக்கு ஒரு திமுக இளைஞரணி என்ன பண்ணுறாரு, பாலியல் வன்கொடுமை செய்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் நீக்கிறீங்க, ஏதாவது கேட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துறோம். நீங்கள் தப்பே செய்யக்கூடாதுன்றதான ஒரு மாநிலத்தின் முதல் சவால் சார். அது தவறுகளே நடக்கக்கூடாதுன்னு தான் முதல் சவால். அது எவ்வளோ தவறுகளை கட்டுப்படுத்திருக்கோன்றது 2வது சவால். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கி இவங்க சொன்னாங்க இல்லையா, சட்டசபையில் பதிவு செய்யப்பட்டிருக்க பாலியல் வன்கொடுமை 54,
காவல்துறை மானிய கோரிக்கையில் விவாதத்தில் 54 தான் வன்கொடுமைன்னு. இன்னைக்கு நீங்கள் அடல்ட் ரேப் எவ்வளோன்னு பாருங்கள். போக்சோ வழக்குகள் 6999 கீதா ஜீவனை ஏற்றுக்கிறாங்க. 104 கோடி நாங்கள் இழப்பீடு கொடுத்தோன்றாங்க. இது வெட்கக்கேடு அல்லவா? போக்சோ வழக்குகள் 6999 எத்தனை பர்சன்ட்? 50% தாண்டி போயிட்டுருக்கு. 6 வயசு சிறுவிலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் விட்டு வைக்கிறதில்ல. ஒரே காரணம்தான், போதைக்கான ஆட்சி, கஞ்சாவுக்கான ஆட்சி. உடனே அவங்க சொல்கிறாங்க இங்கே இல்லையா அங்கே இல்லையா. ஓகே, குஜராத்தில் நடக்குது. குஜராத்தில் நடந்தால் அப்போ இங்கே நடக்கணுமா? சரி, குஜராத்லேருந்து பார்டரை தாண்டி இங்கே வர்றாங்களே, தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்த பிறகு யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அரசு? யாருடைய கண்ட்ரோல்? மது தடுப்பு பிரிவு இருக்குது, போதை தடுப்பு பிரிவு இருக்குது. இவங்களாம் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி ஆந்திரா பார்டரில் கஞ்சாவை விளைச்சல் பண்ணுறாங்க, இந்த பக்கம் தேனியில் விளைச்சல் பண்ணுறாங்க. ஏன் போலீஸுக்கு தெரியாதா? ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் பெருகிடும், அதனால் டாஸ்மாக் இருக்குன்றாங்க. சரிப்பா, அவங்க வாதத்துக்கே வர, கள்ளச்சாராயம் பெருகிடும், டாஸ்மாக், நாங்களும் ஒரு ஆண்ட கட்சி தான். ஆனால் 11 மாத இடைவெளியில் 90 பேர் இறந்து போகிறாங்களே, அது என்னது? 11 மாத இடைவெளியில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற கள்ளக்குறிச்சியில் 64 பேர் இறந்து போகிறாங்க. 64 பேர் இறந்ததுக்கு இந்த அரசு தான் காரணம். ஏன் சொல்லுங்க? முதல் நாளே கலெக்டர் உண்மையை சொல்ல வரும்போது வசந்த கார்த்தியின் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? வயிற்றுப்போக்கு சொல்லு, வயிற்றுப்போக்கு சொல்லு. ஒரு கலெக்டருக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த வயிற்றுப்போக்குன்னு நினச்சி அந்த மரணத்துக்கு வந்தவங்க மீண்டும் குடிச்சு தான் என்ன ஆகுது? 64 பேர் சாதாரண விஷயமா? அது ஒரு பேரிடாருமா? அது ஒரு பேரிடா. அதுவும் மரக்காணத்தில் 24 பேர், கிட்டத்தட்ட 11 மாத இடைவெளியில் 90 பேர் இறந்து போகிறாங்க. இந்த அரசு என்ன பண்ணுது? நீதிமன்றத்தில் நாங்கள் சிபிஐ வழக்கு போட்ட போது நீதிபதி கேட்குறாரு, 11 மாத இடைவெளி, 5 வருஷம் 10 வருஷம் இடைவெளி இல்லை, 11 மாத இடைவெளியில் 90 உயிர்கள். அதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பெண்கள் ஒரு 6 பேர். இன்னுமே 80 பேருக்கு கண் பார்வை போயிருக்கு சார், ஈரல் கொலை கெட்டு போயிருக்கு சார், பல்வேறு உபாதைகளில் கஷ்டப்படுறாங்க சார். நீங்கள் 10 லட்சம் கொடுக்குறீங்க உடனடியாக அவசரமாக. எவ்வளோ பெரிய கொடுமை இது, யோசிச்சு பாருங்க சார். நினச்சி பாருங்க. நீங்கள் நாங்கள் உடனடியாக அந்த படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டோம். அதிமுக சார்பாக அங்கே இருக்கிற குழந்தைகள், பெற்றோர் இழந்த குழந்தைகள், மனைவி இழந்த கணவன், கணவனை இழந்த மனைவி, ஒட்டுமொத்த அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் என்ன மிகப்பெரிய ஒரு பேரிடார்னு சொல்லலாம். பேரிடார் தான் சார் இந்த ஆட்சி. முதல் வருடம் வந்த உடனே என்ன சார், எவ்வளோ பெரிய வெள்ளம். பேக்கேஜ்னு வாங்க ஒரு அம்மா. எனக்கு இன்னும் தெரியல சார், கணக்கு நீங்கள் கேட்குறீங்களான்னு தெரியல. முதல் வருஷம் 95%, 6 மாதத்துலேயே. ஆட்சி முடியும் போதும் 95%. அது அவங்க அடித்த பர்சன்டேஜா இல்லை போட்ட பர்சன்டேஜான்னு எனக்கு தெரியல. ஏன்னா போட்ட பர்சன்டேஜாக இந்நேரம் முடிச்சிருக்கணும். சரி, எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கணும் மழைநீர் வடிகாலில். ஆனால் நீங்கள் போட்ட மழைநீர் வடிகாலில் மழை தண்ணி போய் விழலை. உங்களை போன்ற பத்திரிகையாளர் விழுந்தார், பொதுமக்கள் விழுந்தாங்க, பெண்கள் விழுந்தாங்க. சார் தயவு செஞ்சு நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டால் கொடுக்கல சார். உங்களை போன்ற ஊடகங்களாவது கொஞ்சம் கேட்டு பாருங்க சார். நான் கொடுக்குறேன். ஓ, வெள்ளை அறிக்கையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது சொன்னார். நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னோடனே மறுநாளே KN அது 4000 கோடிலாம் கிடையாது, 2500 கோடின்றாரு. அப்போ யார் யார் எவ்வளோ அடித்தாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. ஸோ இது போல தான் இருக்குது இந்த அரசுன்னு சொல்கிறேன். 10 வருட காலம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு சார். முதல்ல உலக வங்கியில் வாங்கி 1300 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு தெரியும் மழைநீர் வடிகால நாங்கள் தான் போட்டோம். அதனோட தொடர்ச்சி நாங்கள் இத்தனை கிலோமீட்டர் போட்டோம், இத்தனை இணைப்புன்னு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். சென்னையில் என்ன பண்ணீங்க சார்? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எத்தனை இடங்களை, 300க்கு மேற்பட்ட இடங்களை தண்ணி நின்ன இடங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் சார். ஒரு பேட்ச் ஒர்க் இப்போ எலெக்ஷன் வர நேரம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சார். ரோட்டை போய் நீங்கள் பாருங்க சார். KK நகர், MGR நகரில் எலெக்ஷன் முடியுதுன்னு ஒன்றும் இல்லாமல் அந்த இதுங்களை சிப்ஸை கொட்டி வச்சுட்டு அதையும் ஒழுங்காக போடலை, ஒப்புக்கு சப்பான் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் கழிப்பறை தூய்மை இந்தியான் மூலமாக கழிப்பறை, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. 7000 கழிப்பறை சென்னையில் இருக்குது. நீங்கள் போய் அவசர ஆபத்துக்கு போய் பாருங்கள், அதோட நிலைமை என்னன்னு பாருங்கள். அது கான்ட்ராக்ட் பிரச்சனை வேறு நடக்குது. MLAக்கு உள்ளாட்சியில் இருந்தவங்களுக்கும் கக்கூஸ் கான்ட்ராக்டை கூட விட்டு தர மாட்டேன்றாங்க. அது வேறு விஷயம் வச்சுங்க. ஆனால் போக வேண்டிய பொதுமக்கள் எங்கே போவாங்க? அது 7000 கழிப்பறைகள் தூய்மை இல்லாமல் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுதான் நிலைமை. அதுக்கடுத்து முதல் வருடம் அந்த மழைநீர் வடிகால் பிரச்சனை, மழை வெள்ளத்தினால திருப்புகழ் கமிட்டி எல்லாம் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் அவ்வளோ மழை பெஞ்சு நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? அவ்வளோ மழை பெய்யுது. அவ்வளோ மழையா? என்ன சார் அவ்வளோ மழைன்றீங்க நீங்கள்? வானிலை ஆய்வு மையம் அதான் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு கமிட்டி கொடுத்தாருல ரிப்போர்ட்டு, அது ஏன் தூக்கி மூலையில் போட்டீங்க? ஏன் தூக்கி போட்டீங்க? 2.0 தானே செஞ்சிருவாங்க. ஒரு மந்திரி ஒரு கவுன்சிலர் வரல சார். எல்லாத்தையும் விட்டுடுங்க சார். மீனவ கிராமங்கள் சார், 20 கிராமங்கள் மூழ்கி போச்சு எண்ணெயினால. 1 லட்சம் 2 லட்சம் மறக்க முடியுமா? அந்த எண்ணெயை எடுக்க எத்தனை நாள் சார்? டெக்னாலஜி வளர்ந்த பிறகு கூட. அதற்கு அடுத்த வருடம் என்ன நடக்குது? அண்ணா யூனிவர்சிட்டி நடக்குது. சென்னையின் மத்தியில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் அந்த பொண்ணு சக மாணவனோட பேசு? இதுதான் பெண் உரிமையா?
இதுதான் பெண் உரிமையா? தன் சக மாணவனோடு 7 மணிக்கு சென்னையின் மத்தியில் இருக்க நகரத்தில் இருக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் உட்கார்ந்து பேசும்போது பாலியல் வன்கொடுமை கிடைக்குது. யார் அந்த சார் என்ற போராட்டம் நடத்தி 24 மணி நேரத்தில் SIT அமைச்சு அதற்கு இழப்பீடு வாங்கி தந்தது அதிமுக. இல்லைன்னா அந்த ஞானசேகரனும் வந்திருக்க மாட்டார். கேட்டா அனுதா அப்படின்றாரு முதலமைச்சர். அதை பேசிட்டு இருக்கும்போதே விழுப்புரத்தில் ஒரு காவலர் 10ஆம் வகுப்பு மாணவிய இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க நாங்கள் ஓதுவாரெல்லாம் கொண்டு வந்தோன்னு. நீங்கள் ஓதுவாரெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் கோயிலுக்கு வர தாயும் மகளையும் வேலியே பயிரமே இந்த கதையாக திருவண்ணாமலை என்ன சார் நடந்துச்சு? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் சார் இன்னைக்கு 18 வழக்குகள் சார், போக்சோ வழக்குகள் போலீஸ் மேலே, போலீஸ் காவலர்கள் மேலே. அப்போ எங்கே போவாங்க? நீங்கள் சொல்கிற ரெக்கார்டு ரெஜிஸ்டர் ஆகுது. அஜித்குமார் விஷயம் என்ன ஆச்சு? ஒரு அப்பாவி மாணவன் உங்களை போன்ற என்னை போன்றவன் சார் எங்கேயோ ஒரு மூலையில் வாழணும், தாயோடு வேலை செஞ்சு ஒரு 10,000 15,000 இவங்களை போல் வாழணும்னு நினச்சி எத்தனையோ கனவோடு வர்றான் அஜித்குமார். சிறப்பு காவல் படை வந்து அடிச்சு கொள்ளுது. இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு சார். அந்த உயிருக்கு என்ன உத்தரவாதம் தர போறீங்க? 35 உயிர்கள் காவல் நிலையத்தில் மரணம் அடைஞ்சிருக்கு சார், லாக்அப் டெத்து. நீட்டை பத்தி பேச, நீட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட மேடம் பேசல. நடந்தது இன்னும் அதுதான் ஒரு சாத்தான் குளம் துயரம் தான் சார். அது துன்பியல் தான், துயரம் தான், தப்பு தான். அது நாங்க ஏத்துக்கல. ஒரு சாத்தான் குளத்தை பேசல நீங்க 35 வழக்குகள் சார். ஏன் முதல் வருடமே என்ன சொல்றாரு விக்னேஷ்? உடல்நல குறைவுன்னு சொன்னாரு முதலமைச்சர். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? கொலையின் வழக்கு பதிவு செய்றீங்க. அப்ப யாருக்கு பாதுகாப்பீங்க? இங்க யாருக்குமே இல்லையே. ஒரு சின்ன உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லையா சார்? எந்த உயிருக்குமே பாதுகாப்பு இல்லை. காட்டில் இருக்க விலங்குகளும் பாதுகாப்பு இல்லை சார், குவாரிகளை போட்டு. அப்புறம் நாட்டில் இருக்க மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சார். நாங்கள் எங்கே போவோம்? பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்றீங்க. விழுப்புரத்தில் முடிஞ்சு கோயம்புத்தூரில் வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் சக மாணவனோடு பேசும்போது ஏன் அந்த மாணவி போது நாங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்றீங்க. இதுதான் உங்களுடைய பெண்ணுரிமையா? நீங்கள் திட்டங்களை சொல்லுங்கள், சட்டங்களை சொல்லுங்கள், ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க களத்தில்ன்றது இருக்குது சார். அதை அனுபவிக்கிற பெண்களுக்கு தெரியும் சார். நாங்கள் வந்து ரயில் நிலையங்களை போனால் பிடிச்சி தள்ளுறீங்க, நடந்து போனால் செயினை பறிக்கிறீங்க. நாங்கள் எங்கன்னா வேலை செய்ய வடநாட்டு தொழிலாளர்கள் வந்தால் தரமணியில் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நந்தனத்தில் திமுகவை சேர்ந்தவர் தான் என்ன பண்ணுறாங்க? ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை. அது வந்து முறை இல்லாமல் பொதுப்பணித்துறை அனுமதி இல்லாமல் எப்படி கேன்டீன் நடக்குது நந்தனத்தில்? பொதுப்பணித்துறையோட அனுமதி இல்லாமல் நடக்குது. ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சார். திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா? நீங்க அளவு சொல்லுங்க சார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒன்றை கொண்டு வந்து 100ஓட சேர்க்காதீங்க சார். நான் தான் சொன்னேன் 10 மாதத்துல 1400 வழக்குகள் பதிவு செய்யப்படுது சார். 50% போக்சோ வழக்குகள். இது NCRB ரிப்போர்ட் 23 வரைக்கும் கிடைச்ச ரிப்போர்ட்டை பாருங்க, ஸ்டேட்டுடைய ரிப்போர்ட்டை பாருங்க. அது மட்டுமா? தீண்டாம நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் மந்திரி என்ன சொல்கிறா? நான் கொடுக்குற 1000 ரூபாய் தான் நீ பலன்னு இருக்கன்றாரு. இதுதான் பெண்ணுரிமையா? நாங்கள் பஸ் இலவச பயணம் கொடுக்குறோன்றீங்க, ஒரு பக்கம் நீங்கள் ஓசின்றீங்க. அவர் ஒரு தடவை சொன்னார். ஆமாம் சார், ஓயாமல் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, தமிழ்நாட்டின் பிரதிநிதி ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி பாஷா மாதிரி அவரே மன்னிப்பு கேட்டார் சார். ரஜினி மாதிரி சொல்லிட்டமா அப்படின்ட்டார். இல்லங்க இருங்க சார், நான் சொன்னா நீங்க சொன்னா சாமானியர்கள் சார். ஒரு மந்திரி, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரதிநிதி, அவர் ஒரு தடவை சொன்னா நான் ஒரு தடவை 1000 ரூபாய் அறிவிக்கிறேன்னா அது ஒரு தடவை தானே. அது எத்தனை கோடி மக்களுக்கு போய் சேருது? அப்போ ஓசி நீங்க கேவலப்படுத்துவீங்க, எவனையாவது கொண்டுட்டு சாரிண்டுவீங்க. முதலமைச்சர் சாரின்றாரு, ஒரு பக்கம் அப்பான்றாரு, ஒரு பக்கம் அண்ணன்றாரு. நீட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பத்மபிரியா மேடம் பேசலை. நீட்டுடைய ரகசியம் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. நீட்டுடைய ரகசியம் என்ன ஆச்சு? நீங்களாவது கேளுங்களாம்மா நீட்டு ரகசியம். கிட்டத்தட்ட 16 மாணவிகள், 35 பேர் மரணம், 40 பேர் நெருங்கி இருக்கும். அதில் 15 மாணவிகள் நீட்டால் இறந்து போயிருக்காங்க சார். அந்த ஆத்மாக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சார். நீட்டுக்கு ரகசியம் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. ஆனால் எடப்பாடியார் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்துகிறாரு. பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கல, ஊடகங்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சிகள் கோரி வைக்கல. 7.5% இந்தியாவில் யாரும் கொண்டு வர முடியாத ஒரு ஒப்பற்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் சார். இன்னைக்கு 7 எளிய மாணவர்கள் மருத்துவ கனவை நனவாக்கியவர் யாருன்னா எடப்பாடியார். ஒரு சலவை தொழிலாளியும் ஒரு கூலி தொழிலாளி மகனோ படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியார். அது சார் இன்னைக்கு அதை உடைக்க யாரால முடியல சார். சமூக நீதியா 69%, புரட்சி தலைவர் 50%, எடப்பாடியார் 7.5%. கல்வி கட்டணம் உட்பட கொரோனா நேரங்களில் யோசிச்சு பாருங்க. மத்திய அரசு சொல்ல காரணம் காட்டல, நாங்கள் மத்திய அரசுன்னு சொல்லி உடனடியாக கொரோனாக்கு நிதி ஒதுக்கி அதற்கு தேவையான உபகரணங்களை கொடுத்தவர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்றியவர். எதற்காக உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ, இந்த கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றியதுக்காக எடப்பாடியாருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் சார். இப்போ கூட படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. வெளிநாடு போகிறதுக்கு மாணவிகளுக்கு வசதி செய்து கொடுக்குறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? 970 கோடி லேப்டாப்புக்கு நாங்கள் ஒதுக்கணும், கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்களுக்கு. நீங்கள் புதுமை பெண்ணுன்னு ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் தாலிக்கு தங்க 1,20,000 நிறுத்திட்டீங்க. நீங்களே நிப்பாட்டிட்டீங்களே.
2018 அதாவது இருந்துச்சு. நீங்க அந்த கொரோனா காலகட்டங்கள் 52 லட்சம் பேருக்கு நாங்க கொடுத்தனோம். திரும்ப நாங்க ஆட்சிக்கு தொடர்ந்து இருந்தா அதை நான் கண்டிப்பா நிறுத்தல. ஒட்டுமொத்தமா இவங்க நிறுத்திட்டாங்க, சட்டசபையில அதை நிறுத்திட்டோம் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. புதுமை பெண் 1000 ரூபாய், நான் 3 வருஷத்துல எவ்வளவு சார் நீங்க சொல்லுங்க? 36,000 ரூபாய். 1,20,000 எங்க இருக்குது? 36,000 எங்கே இருக்குது? அதுவும் எத்தனை பயனாளிகள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் 9 லட்சம் பேர் கொடுத்து நீங்கள் எத்தனை பயனாளிகள்? 3.5 லட்சம் பேர் கொடுக்குறாங்க சார். கண்கட்டு காலை சிற்றுண்டி திட்டம் எங்கள் திட்டம்ன்றாங்க. எல்லாரும் ஏமாத்தலாம், ஊடகத்தை ஏமாற்ற முடியுமா? கிரீம்ஸ் ரோட்ல 5 கோடிக்கு எடப்பாடியார் அன்றைய கவர்னர் வச்சு திறந்து வச்சார் சார் காலை சிற்றுண்டி திட்டம். மறுக்க முடியுமா? இன்னைக்கும் நெட்டில் இருக்க போய் பாருங்க. அது எங்களுடைய திட்டம், எங்களுடைய திட்டம்ன்ற நல்ல திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. அந்த சூழ்நிலையில் கூட 5 கோடி 2 கிச்சனுக்கு ஒதுக்கி செஞ்சார். எத்தனை விஷயங்கள். இன்னைக்கு விவசாயிகளை பற்றி யோசிச்சு பாருங்க. எத்தனை பெண் விவசாயிகள் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க சார். 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு நெல்மணிகள்லாம் முளைச்சி போயிருக்கு. எந்த துறைக்கு நல்லது? மேலோட்டமாக நம்ம புதுமை பெண்ணு அப்போ நீங்கள் நிறுத்தின திட்டங்க, அதனுடைய பயனாளிகள் பாதுகாப்பு. 2 வயசு குழந்தைக்கு அதான் சொன்னேன். ரயில் நிலையம் போனால் நீங்கள் வந்து தள்ளி விட்றீங்க, நடந்து போனால் செயின் பறிக்கிறீங்க. ஃப்ளைட்டில் போனாலே எனக்கு வன்கொடுமை. ஃப்ளைட்டில் போனால் கூட விடுறதில்ல, இண்டிகோ விமானத்தில் விடுறதில்ல. ஃப்ளைட்டில் போனால் கூட நாங்கள் விட மாட்டோம். அப்போ பெண் எப்படி அந்த கருவறையிலேருந்தே வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு தாயுடைய கருவறையில் இருக்கும்போது தான் அவளுக்கு பாதுகாப்புன்ற நிலையை இந்த அரசு உருவாக்கி வச்சிருக்கு சார். அப்புறம் என்ன பெண் உரிமை எல்லாத்தையும் விடுங்க சார். சமூக நீதினு சொல்கிறாங்க. மேடையில் நடந்து போகிற பெண்ணை கையை பிடிச்சிட்டு வரதில்ல உரிமை. கீழே இருக்கிற ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை கை தூக்கி மேலே ஒன்று அம்மா உள்ளாட்சியில் 50% அதிகாரத்தை கொடுத்தாங்க சார். அதனோட தொடர்ச்சி தான் நீங்கள். இன்றைக்கி உங்கள் கட்சியில் யார் பொதுச் செயலாளர்? கனிமொழி. பெரியார் விருதுக்கும் கனிமொழி, எம்பி ஆனாலும் கனிமொழி. அதை தாண்டி கீதா ஜீவனையோ இல்லை கனிமொழி சோமியோ இல்லை தமிழச்சி தங்கபாண்டியனை தாண்டி எந்த பின்புலம் இல்லாத பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்தீங்க? இவங்கள மாதிரி என்ன மாதிரி சொல்லுங்கள் சார். அதுதான் சார் உரிமை. குடும்பத்தை வச்சு வர்றது உரிமை இல்லை. இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகன் சொல்லி வர்றதில்லை சார் உரிமை. எந்த பின்புலம் இல்லாத பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து முதல் வரிசையில் உட்கார வச்சு எம்பி ஆக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தது அதிமுக சார். பெண்களுக்காக மட்டும் ஒரு ஆட்சி நடந்தால் அது அதிமுக. நன்றி. சிவசங்கரி மேடம் வந்து பேசி நிறைவு செஞ்சிருக்காங்க. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு கார்த்திக் அவர்களை பேச அன்புடன் நினைக்கின்றேன். வேந்து தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு யாருக்கு என்கின்ற சொல் பெரிது நிகழ்வில் இதுக்கு முன்னாடி திமுக சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் பேசினாங்க. ரொம்ப அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோன்னு சொல்கிறாங்களே தவிர மக்களுடைய மிக குறிப்பாக பெண்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இல்லை. 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்து வரைக்கும் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2021 வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை 3800 இருந்தது. இன்றைக்கி 5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட முடிய போகிற நிலைமையில் இருக்குது. அது 2 மடங்காக ரெட்டிப்பாயிருக்கு. இதுதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம். இதை நாம் இப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் யாரும் ஈடுபடலை. இது இரட்டிப்பாய் கொண்டே இருக்குது. எப்படி தமிழ்நாட்டினுடைய கடன் இரட்டிப்பாயிருக்கோ, 75 ஆண்டு கால தமிழ்நாடு அரசு 4 லட்சம் கோடி கடன் வாங்கியது. இந்த திராவிட மாடல் அரசு, நல்லாட்சி கொடுக்குற அரசு 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. யாருக்காக வாங்கியிருக்காங்க? வளர்ச்சியும் 2 மடங்காக இருக்குது. 11.19% இருக்குது. வளர்ச்சியும் 2 மடங்கு. ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ்னு ஒன்று இருக்குண்ணே. அதாவது அது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இந்த அரசாங்கம் அன்றாடம் செய்யக்கூடிய பணிகள்னு ஒன்று இருக்குல்ல, அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய நிலைமையில் தமிழ்நாட்டு அரசு இன்னைக்கு இருக்குது. மகாராஷ்டிரா விட நம்ம அதிகமாக இருக்குது. அதில் மகாராஷ்டிரா கூட வரி வாயில் 25 விழுக்காடு தான் SDL வாங்குது. தமிழ்நாடு 36 விழுக்காடு வாங்குது. அன்றாட ஆட்சி முறையே நம்ம வந்து கடன் வாங்கி தான் செய்கிறோம். தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலவரம் இதுதான் மக்களை, இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க வருவாங்க, நாங்கள் 5000 கொடுத்துருக்குறோம், 1000 ரூபா மாதம் கொடுக்குறோம். அதிமுக சொல்ல நாங்கள் வந்து 2000 கொடுக்குறோம் அப்படின்னு. இவங்க 2 பேரும் திமுக கிட்ட அதிமுக கிட்ட கடந்த 50 ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசு 50 ஆண்டு காலமாக தமிழ்நாடு இவங்க கிட்ட தான் இருக்குது. ஏரி குளங்களை தூர்வாருங்க, நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துங்க, விவசாயத்திற்கு பாசன நீர் வசதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க தமிழ்நாடு அரசு கஜானாவில் தூர்வாரிட்டு இருக்கிறாங்க. சிக்கல் இதில் தான் இருக்குது. ஏரி குளங்களை தூர்வார சொன்னால் கஜானாவை தூர்வாடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகளிர் உரிமை தொகை இப்போ கூட வந்து கோடைக்காலம் வருது. 2026 மட்டும்தான் தமிழ்நாட்டில் கோடைக்காலம் வருது. அதுக்கு முன்னாடி 25 வரல, 24 வரல. இப்போ மட்டும் கோடைக்கால சிறப்பு நிதியாக 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதில் இதுவரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக செலவிடப்பட்ட தொகைங்கிறது 38,000 கோடி ரூபாய். எவ்வளோ? 38,000 கோடி ரூபாய். அதில் 11,415 கோடி ரூபாய் மூட்டைகளே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய
பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுடைய நலனுக்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 11,415 கோடி ரூபாயை மகளிர் உரிமை தொகைக்கு பயன்படுத்துறது வந்து எந்த விதமான சமூக நீதியும் கிடையாது. இது செய்திகளே வந்திருக்குங்க. இதுல யாரும் இல்ல. நீங்க இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி, செய்தித்தாள்களை வந்த கேள்வி. நீங்க மறுக்கன்னா மறுங்க. இதுல வந்திருக்குங்க SC/ST ஆக்ட்ல 11,415 கிட்டத்தட்ட 33 விழுக்காடு. அந்த தகவல் வந்து எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அந்த தகவலின்படி யாருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குங்கிற கேள்வி வருது. அந்த இடத்துல பார்க்கும்போது பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு, மகளிருக்கு அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது. இதுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து அரசாங்கம் தான் சொல்லணும். நீங்க வந்து SC/STக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இது வரைக்கும் SC/STக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இவங்க எதுவுமே சரியாக பயன்படுத்துறதே கிடையாது. அது மட்டும் இல்லை, இதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. இங்க தமிழ்நாட்டில் அரசு ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பாக இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு சாப்பாடு செய்யக்கூடிய ஒரு பணிகள் இருக்குல்ல, சமையலாளர்கள், சமையலுக்கு வந்து உதவி செய்கிறவங்க, இவங்களுடைய பணிகளை ஒட்டுமொத்தமாக இது பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு சென்டரில் வந்து இது பண்ணி தரோம், நாங்கள் சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஒரு நல்ல திட்டம் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த திட்டத்தில் ஒரு எதுவுமே உணவு சரியில்லை. எப்பவுமே திராவிட அரசு வந்து வாய்ப்பேச்சு நிறையா பேசுவாங்களே தவிர பேப்பரில் எதுவுமே இருக்காது. அதனால் அந்த சென்டரில் உருவாக்கி சமைச்சு தரக்கூடிய சாப்பாடை இந்த மக்களால் சாப்பிட முடியல. இப்போ அதை யார் சாப்பிட்டுருக்காங்கன்னா பன்னிகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கு. ஒரு தொட்டி 500 ரூபாய்க்குன்னு சொல்லி பன்னியை வளர்க்குறவங்களுக்கு இந்த சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சமூக நல திட்டங்கள். இதெல்லாம் வருது. இவங்க கூட சொன்னாங்க, நம்ம திமுகவை சேர்ந்த பத்மபிரியா அவர்கள் கூட சொன்னாங்க, ரேஷன் கடையில் தாய்மானவர் திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு. பேப்பரில் எல்லாமே இனிக்குண்ணே, பேப்பரில் எல்லாமே இனிக்கும். இன்றைக்கும் நீங்கள் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் கை ரேகை வச்சு தான் நம்ம ரேஷன் பொருட்களை வாங்க முடியும். பெரியவர்கள் எல்லாமே பெரியவர்களுக்கு ரேஷன்ல அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்துல ரேகையை பதியலை. ரேகை பதியலை, உங்களுக்கு ரேஷன் பொருள் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி எத்தனை லட்சக்கணக்கான பெரியவர்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க, தினந்தோறும் வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு கொண்டு பேசணும். மிக முக்கியமாக நம்ம அக்கா சொன்னாங்க, இவங்க பெரியார் வந்து பெண்கள் விடுதலைக்காக போராடினார், அண்ணாதுரை அவர்கள் பெண்கள் இதுக்காக போராடினார் அப்படின்னு சொல்லி. ஈவே ராமசாமி அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை நடத்திட்டு இருந்தார். அதற்கு தலைவராக இருக்கும்போது 28/5/1928 இந்த தேதியில் ஒரு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கிறாருங்க. சுயமரியாதை திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் தெரியுமா? ஒரே பையனுக்கு 2 பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற திருமணம். சமூக நீதின, பெண் விடுதலைன, பெண்களுக்கு சுதந்திரத்தை யார் வாங்கி கொடுத்தா? ஈவே ராமசாமி வாங்கி கொடுத்தாரு. இதுதான் இவங்க சொல்கிற. இதை நான் இதுக்கு வந்து புகைப்பட ஆதாரம் முத கொண்டு இருக்குது சொல்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம், அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் சுக்குலநத்த கிராமம் சுப்பாரெட்டி அப்படிங்கிற ஒருத்தருடைய மகனுக்கு ஒரே நாளில் ஒரு மணமகனுக்கு 2 பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு தான் சுயமரியாதை திருமணம். பெண் விடுதலை, இவங்க சொல்கிற பெண் விடுதலை இதான் வருது. இதுக்கு இது மட்டும் இல்லை, 72 வயசில் 2வது கல்யாணம் பண்ணிட்டார். இதுக்கு இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ திமுகவை ஆரம்பித்த அண்ணாதுரை வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 72 வயசில் ஈவே ராமசாமி கல்யாணம் பண்ணது பொருந்தா திருமணம். இது பொருந்தா திருமணம் மட்டும் இல்லைங்க, நடந்திருப்பது பட்டாபிஷேகம். ஏன்னா ஈவே ராமசாமி தன்னோட சொத்தெல்லாம் அவங்களுக்கு மணியம்மைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால மகுடாபிஷேகம், பட்டாபிஷேகம் சொல்லிட்டார். அதனால் கோச்சிக்கிட்டு வந்து ஆரம்பித்த கட்சி தான் 1949 திமுக என்ற கட்சியை வந்து ஆரம்பித்தார். எல்லாரும் சொல்லுவாங்க தேர்தலுக்காக உருவாக்கினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேர்தலுக்காகலாம் இல்லை. 1952 முதல் தேர்தல் நடந்தது. அதில் திமுக போட்டியிடவே இல்லை. 57 2வது தேர்தல் நடக்கும்போது அவங்க போட்டியே இட்டாங்க. இதுக்கு மறுப்பு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் மறுப்பு சொல்லுங்கள். ஏன்னா உங்களால் இதுக்கு மறுப்பே சொல்ல முடியாது. அப்போ மணியம்மை அவர்கள் அரசியல் பேச வரும்போது அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப காட்டமாக பேசுவாங்க. வந்து விட்டார் அன்னிபெசன்ட் அம்மையார்லாம் பேசுவாங்க. பார்த்தா இன்றைக்கி 50 வருஷம் கழிச்சு இவங்க நமக்கு பெண் விடுதலையை கொடுத்தாங்க, பெண் கல்வி கொடுத்தாங்க, பெண்கள் நீங்களாம் இன்றைக்கி வந்து வேலை செய்கிறீங்க, இன்றைக்கெலாம் மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது காரணமே நாங்கள் தான் அப்படின்னு வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்க. பத்மபிரியா அவர்கள் கூட சொன்னாங்க, பீகாரை விட நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னு. பீகாரை விடலாம் முன்னேறலாமா? பீகார்லேயும் சட்டமன்றத்தில் 50 விழுக்காடு எம்எல்ஏக்கள் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த திமுக ஆட்சி 50 விழுக்காடு எம்எல்ஏக்கள், ஏன் அதுக்கு மேலே கூட அமைச்சர்கள் எல்லாரும் மேலே இது சொல்கிறேன், கிரிமினல் கேசஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? தேர்தல் ஆணையம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஊழல் குற்றச்சாட்டு. ஏன்னா சபாநாயகர் அப்பாவு மேல எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை வழக்குகள் இருக்கு? நிரூபிக்கப்பட்டாதான் வழக்குகள் இருக்குனே. வழக்கையில நிரூபிக்கப்படாது. உங்களை மாதிரி காட்டுன்னு போட்டாங்கன்னா என்ன பண்றது? அதான பிரச்சனை. நிரூபிக்க முடியாதுல்ல. எப்படி நிரூபிக்கப்படுவீங்க? செம்மன் இப்ப விழுப்புரத்துல பொன்முடி அவர்கள் இருக்காங்கல்ல, செம்மன் குவாரி வழக்கு இருக்கு.
வழக்கு இருக்கு. அது வந்து யாரால அதிமுக வந்து நிரூபிக்க முடியுமா? நாம் தமிழர் கட்சி நாங்க வந்தா இவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகளை நிரூபிக்க முடியும். நாள் தவறாம வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று போராட்ட வழக்கு வேறனே, கிரிமினல் வழக்கு வேறனே. மக்களுக்காக போராடக்கூடிய வழக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேல 200 வழக்குக்கு மேல இருக்கு. சபாநாயகர் அப்பா மேல என்ன வழக்குகள் இருக்குன்னு தங்கச்சி பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல அப்பா மேல மட்டும் இல்ல, அமைச்சர்கள் மேல இருக்கு, எம்எல்ஏக்கள் மேல இருக்கு. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருக்கணும். இது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இங்க அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்க நம்ம ஐயா ஸ்டாலின் தான் ஆட்சியில் இருக்கிறாருங்கிறதா மிக முக்கிய காரணம். 2022ஆம் ஆண்டு விருதுநகர்ல 22 வயது பெண்ணை திமுக வார்டு பொறுப்பாளர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை போராட்டம் நடத்தணும். அதற்கப்புறம் தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக அந்த திமுக பொறுப்பாளரை குண்டாசில் அடைச்சது திமுக அரசு. நாங்கள் போராடி தான் ஒன்றையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ கூட ஒரு 2 வயது சிறுமியை வந்து திமுகவினுடைய பொறுப்பாளர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டார். கேவலம் இல்லையா? கேவலம். அது கூட பரவாயில்லைங்க. நம்மளுடைய பந்தோஸ்துக்கு வந்திருக்கக்கூடிய திமுக கூட்டத்தில் பந்தோஸ்துக்கு வந்திருக்கக்கூடிய மகளிர் காவலர்களை பாலியல் சீண்டல் செய்தது யாருங்க? திமுக பொறுப்பாளர்கள். நம்ம ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு, நம்ம இறங்கி செய்வோம்னு சொல்லி செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தலைமை அப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? சரியானதா இருக்கும் அது? ஒரு நிர்வாகி ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு செய்யறாங்கறதுக்காக அது சரியா இருக்குமா? ஞானசேகரன் அவர்களை இவங்க எவ்வளவு தூரம் பாதுகாத்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த பெண்ணு தைரியமா வந்து முன்னேறி வர்றாங்களே தவிர ஞானசேகரன் அவர்களை எவ்வளவு அவருடைய பாதிக்கப்பட்டோட பெண்ணோடைய ரகசியத்தை தான் நம்ம காக்கணும். ஒரு காவல்துறை பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ரகசியத்தை பாதுகாக்கணும். இங்கே குற்றவாளியின் ரகசியத்தை பாதுகாத்தார்கள். நடந்ததா இல்லையா? அப்புறம் எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் வந்தாங்களே தவிர ஞானசேகரன் குற்றவாளியை காப்பாற்றுகின்ற அரசு இது. நாம இதுக்கு என்ன சொல்ல போறோம்? என்ன பதில் சொல்ல போறோம்? எந்த அரசு குற்றவாளிகளை காக்க வேண்டும் என்று நினைக்கும்? நாம் தமிழர் வந்தால் குற்றவாளிகளை காக்க வேண்டும் நினைப்பார்கள். ஆமா, நான் உண்மையிலேனா பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னா பாலியல் வன்கொடுமை நடக்குது, நான் அதை மறுக்கல. குற்றவாளிகளை காக்க வேண்டும் என்று ஒரு அரசு நினைக்குமா? நினைச்சது இல்ல. இப்ப ஞானசேகரனை காப்பாத்துறது யாருன்னு ஆரம்ப காலகட்டங்களில் நீங்க சொல்லுங்க. பிப்ரவரி 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நடக்குதுன்னு. அப்போ அந்த பிப்ரவரி 31 வரைக்குமே வந்து ஞானசேகரன் மேல எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லையே. ஒவ்வொரு கட்சியா போராடுறோம். நாம் தமிழர் கட்சி போராடுது, மற்ற கட்சிகள் போராடுறாங்க. போராடி தான் வந்து நீங்க கைதே பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க மேல எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இது மட்டும் இல்ல, அதிமுக காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் 2019 பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திமுக ரொம்ப வெறித்தனமா போராடி, திமுக நல்ல ஆளுங்கட்சியாக செயல்படாது, ஆனால் நல்ல எதிர்கட்சியாக செயல்படும். பெரிய போராட்டங்களாக பண்ணாங்க, எல்லா கட்சியும் போராட்டம் பண்ணாங்க. அந்த வழக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லுது. ஆனால் 2 மாதம் கழிச்சும் அந்த இழப்பீடு தொகை திமுக அரசு வழங்கலை. அதுக்கப்புறம் நீதிமன்றம் திரும்ப சொல்லுது, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பத்திரிகை செய்தியில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இவங்க கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ரேம்ப்பு போட்டோம், மெரினால ரேம்ப்பு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் சாலைகளை கூட இம்போசிஷன் எழுதுகிற மாதிரி, ஒரு தடவைக்கு 5 தடவை இம்போசிஷன் எழுதுகிற மாதிரி தமிழ்நாட்டு சாலைகளை இவங்க இம்போசிஷன் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ வளர்ச்சி அப்படின்னா நீர்நிலைகளை தூர் வரலாம், ஏரி கம்மாய்களை தூர் வரலாம், அதெல்லாம் செய்கிறதில்ல. இவங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் 2 கட்சியுமே வளர்ச்சி திட்டங்கள்லாம் சிமெண்ட்டு, ஜல்லி, மண், கம்பி, இது இல்லாமல் வளர்ச்சி திட்டமே கிடையாது. ஏன் சொல்லுங்க? அதில் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தையே நான் சொல்கிறேன். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இது நல்லா இருக்கும். அவர் அதிமுக மேல வச்ச விமர்சனம் அது அவர் மேலே ஒரு கண்ணாடியை பார்த்து அவர் சொல்றாரு. இதை தவிர அவங்களுக்கு வளர்ச்சி திட்டமே தெரியாது. ஏன்னா ஒரு சாதாரண நீர்நிலைகளை தூர்வாரினா கூட அங்கே உள்ள ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கும், விவசாய பாசனத்துக்கு தண்ணி கிடைக்கும். நீங்கள் 1000 ரூபா கொடுக்கணும் அவசியம் இல்லை. தன் காலை வைத்து தன் கையை ஊன்றி கூட விவசாயி சம்சாரி சாதாரணமாக சம்பாதிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அதை கூட உங்களால் செய்ய முடியல. இவங்க சொன்னாங்க அம்மா ஆட்சி தான் நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டாஸ்மாக் கடையில் சில்லுன்னு பியர் கிடைக்கணும், சில்லுன்னு மதுபானம் கிடைக்கணும்னு சொல்லி ஃப்ரிட்ஜை கொண்டு வந்தது யாருன்னு கேளுங்க, அதே புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா தான். இதுதான் அம்மா செய்கிற வேலையா? இந்த கேள்வி இருக்குது. இலவசமாக மிக்சி கொடுத்தோம், இலவசமாக கிரைண்டர் கொடுத்தோம், ஏமா இலவசமாக தண்ணீர் கொடுக்கல? மிக்சி கிரைண்டர் வாங்கிக்கலாம், ஆனால் தண்ணீர் 10 ரூபா கொடுத்து தான் நம்ம அந்த பாட்டிலில் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதுபோக அம்மா குடிநீர் சில பங்களில் வச்சாங்க.
அதுக்கப்புறம் வேலை செய்யல. அதானே எல்லாம் பேப்பரில் நல்லா காது இனிக்க பேசுவாங்களே தவிர செயல்பாட்டுக்கு வராது. செய்தி அரசியல் தான் இவங்க 2 பேரும் செய்வாங்களே தவிர அது செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வரவே மாட்டாங்க. 2015 நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா அப்படின்னு, 2015 வெள்ளம் உலகளாவிய வெள்ளம், மக்கள் எப்படி பாடுபட்டாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை. நான் அப்போ சென்னையில் இருந்தேன். அப்போ இருந்து எனக்கே வந்து என்னடா சென்னையில் கட்டமைப்பே கிடையாது, தலைநகரான சென்னையிலே கட்டமைப்பு கிடையாது அப்படின்னா ஒரு சாதாரண கிராமங்களில் சாதாரண ஊர்களில் என்ன கட்டமைப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிக முக்கியமாக 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 19 யாராலையும் மறந்துருக்க முடியாது. அந்த ஒரு நாளில் மட்டும் 12 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நடந்திருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்டால் பதிவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு நாளில் மட்டும் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நாங்கள் இலவசமாக பயணம் கொடுக்குறோம், பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு ஒட்டுமொத்த கடன் என்பது 28,000 கோடி. இவங்க இப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ஒரு ரவுண்டு பண்ணிட்டாங்க 50,000 கோடியாக ரவுண்டு பண்ணிட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்து ஆண்களுக்கு இலவசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்படியே இருந்தா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை வேற யாருக்காவது தனியாருக்கு இலவசமா கொடுத்துருவாங்க. இதுதான் இவங்களுடைய ஆட்சி முறை. அதாவதுன்னு மக்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். மீனையே போய் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். நாம் தமிழர் கட்சி என்ன செய்கிறோம் அப்படின்னா, அக்கா கூட சொன்னாங்க பெண் விவசாயிகளுடைய நிலைமையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமபங்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக 234 சட்டமன்ற தொகுதிகளில் 117 சட்டமன்ற தொகுதியில் பெண்களை வேட்பாளராக நாங்கள் களமிறக்கியிருக்கோம். அது 2026 தேர்தலில் மட்டும் இல்லை, 2021 சட்டமன்ற தேர்தலையும் பாதிக்கு பாதி பெண்களை வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லை, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதியில் சரிபாதி 20 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் நாங்கள் கிளம்பியிருக்கிறோம். இது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக பாலின சமத்துவத்தை இந்தியாவிலே செயல்படுத்தி காட்டிய ஒரே கட்சி எங்களுடைய கட்சி தான், நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் இதை வந்து செஞ்சாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பெண்களுக்கு என்னங்க செய்வீங்க? வேலை வாய்ப்புகளில், அரசு வேலை வாய்ப்புகளில், கல்வி பயிலும் இடங்களில் சமபங்கு பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம். இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து சரி பாதி பெண்கள் இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அந்த பொருளாதார விடுதலை தான் வேணும். பொருளாதாரம் மட்டும் கையில் இருந்ததுன்னா பெண்கள் எங்கேயோ உச்சத்துக்கு வந்துருவாங்க. இப்போ நாங்கள் அரசியல் விடுதலை கொடுக்குறோம். ஆடு மாடு மேய்க்கிறதுலயும் சம பங்கு அதுலயும் இருக்கு, சமபங்கு எல்லாத்தையுமே இருக்குண்ணே. ஆமான பால்வளத்துறை எதுக்குன்னே இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா ஸ்டாலின் அவர்கள் 100 கோடிக்கு வந்து ஒரு அதிநவீன பால் மையம் வந்து திறந்திருக்காங்கண்ணே. ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்திருக்காங்க 100 கோடி. பால் வந்து தனியா வராதுண்ணே, மலை வானத்துல இருந்து மேகத்துல கறக்க முடியாது. ஆடு மாடை மேய்க்கணும், மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ச்சல் நிலை வேணும். அரசு பணி உறுதியா விவசாய பணி அரசாங்க பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க பணி. இது வந்து சாராய பொருளாதாரம் மட்டும் இல்லை, இங்கே பாலின் சந்தை மதிப்பு மட்டும் பல லட்சம் கோடிக்கு இருக்குது. இங்கே மக்கள் அந்த பொருளாதாரத்தினுடைய முக்கிய டிரைவாக இருக்கணுமே தவிர சாராயம் காட்சி மட்டும் வந்து இது பண்ண முடியாது. அக்கா வந்து சொல்கிறாங்க, தங்கச்சி வந்து சொன்னாங்க கஞ்சா பழக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. March 1 கருணாநிதி சன்னுக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்கண்ணா, கோயம்புத்தூரில் அன்னைக்கு கஞ்சா ரைடு போனதில் மட்டும் 24 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 24 பேரில் 5 பேர் கல்லூரி மாணவர்கள். கஞ்சாவை விற்பனை செய்தவர்கள், கஞ்சாவை கையில் வைத்திருந்தவர்களுடைய எண்ணிக்கை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. கேட்டால் நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம் அப்படின்லாம் பேசுவாங்க. என்ன நடக்குது இங்கே? தமிழ்நாடு அரசு சாராயம் விற்கும், டாஸ்மாக் கடையை வச்சு சாராயம் விற்கும். ஆனால் அதே தமிழ்நாடு அரசு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சுருக்கோம், மறுவாழ்வு மையத்தையும் வச்சுருக்கோம். நீங்கள் குத்தவும் செய்வீங்க, குத்திட்டு வந்து ஜிஞ்சரும் போடுவீங்களா? இது என்ன ஆட்சி முறைனே தெரியல. இது வித்தியாசமான ஆட்சி முறையா இருக்குன்னு. நான் தான் உனக்கு குத்துவேன், அடிப்பேன், அப்புறம் ஐயோ சாரி அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் வேணா. இதை வந்து தமிழ்நாடு பாதிக்கப்பட்டவன் தூக்கி விட வேண்டிய அரசுடைய, பாதிக்கப்பட்டதே உங்களால தானே வந்துட்டாங்க, என்ன பண்றது, அவங்களே நாம தூக்கி விடணும்ல. ஆனா இது ரொம்ப காமெடியான இது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து என்ஜின் ஊத்துறது யாரு தெரியுமா? திராவிட மாடல் என்ஜினுக்கு எரிபொருளே சாராயம் தான். தமிழ்நாட்டு மக்கள் கொரோனா காலத்தில் சாராயம் இல்லாமல் நல்லா இருந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் சாராயம் இல்லாமல் திமுக அரசு அதிமுக அரசு ஓடுமா அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களை பாதிக்கக்கூடிய இந்த சாராய கடைகளை மொத்தம்
829 டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டில் நிலவுது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக் கடைகளையும் நாங்கள் மூடுவோம், உறுதியாக மூடுவோம். கள்ளுக்கடைகளை திறப்போம். கள்ளுக்கடைகள் வந்து பணமறை விவசாயிகளுக்கான ஒரு இதுன்னு. கள்ளுக்கடைகள் எல்லாரும் போய் குடிக்க முடியாதுல்ல, எல்லாரும் போய் குடிக்கும், யாருக்கு தேவையோ அவங்க தான் குடிப்பாங்க. இப்போ டாஸ்மாக் கடையில் மாதிரி முக்கியமான சாலைகளில், மெயின் சாலைகளில் 1 கிலோமீட்டருக்கு 4 டாஸ்மாக் கடையை வைக்க முடியாதுல்லண்ணே. கள்ளுக்கடை ஊருக்கு வெளியில் இருக்கும். தேவைப்படுறவங்க குடிங்க. இந்த மாதிரி வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு கிட்னியால் பாதிக்கப்பட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. அது உணவின் ஒரு பானமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் உணவின் ஒரு பாகமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தெளிவாக தெரிஞ்சு வாக்களிங்க. இயற்கை வளத்தை பாதுகாக்கணும். முன்னாடிலாம் திருநெல்வேலினா அல்வா, பழனினா பஞ்சாமிர்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. திருநெல்வேலினா கனிம வள கொள்ளை, கன்னியாகுமரினா மலையை வெட்டி கொண்டு போகிறாங்க. இப்போ மதுரையில் என்ன போராட்டம் வந்துச்சு, தங்ஷன் போராட்டம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் காஞ்சிபுரத்தில் என்னங்க ஃபேமஸ்? அத்திவரதர் ஃபேமஸ் இல்லைங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டம் ஃபேமஸ். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 38 மாவட்டங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு போராட்டமாக பரிசீலித்து இருக்குது இந்த திமுக என்கின்ற கட்சியும் அதிமுக என்ற கட்சியும். இந்த கொடுமையிலிருந்து நாம் விடிவு பெறணும். தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை நாம் பாதுகாக்கக்கூடிய கட்சிக்கு இந்த தமிழ்நாட்டு பெண்கள் வாக்களிக்கணும். இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 2,89,00,000 பெண்கள் வாக்காளர்கள் இருக்காங்க. 2,77,00,000 ஆண் வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. 2,89,00,000 பெண் வாக்காளர்கள். திட்டமிட்டு யோசிங்க, உட்கார்ந்து யோசிங்க. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை, நீர் வளத்தை, கடல் வளத்தை, கனிம வளத்தை எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நன்றி. திருமிகு கார்த்திகா அவர்கள் தங்களது சுற்று பேச்சுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக தாவேகா சார்பாக பேசுவதற்கு திருமிகு இந்து அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திமுக சேர்ந்தவங்களும் சரி, அதிமுக சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்து நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், 1000 ரூபாய் வந்து மாதம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 2021 இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, அதிமுக என்னென்ன அவங்க வந்து ஆட்சியில் தவற விட்டாங்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா வெறும் போராட்டம் மட்டும்தான் நடக்குது. என்னென்ன போராட்டம்னா தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் போராட்டம். இது வந்து அவங்களா வந்து போராட்டம் நடத்தலை, தூண்டி விடலை. இவங்க என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை வந்து கொடுக்கல. பகுதி நேர ஆசிரியரை வந்து நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளரையும் நாங்கள் நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனியார் துறைக்கு அவங்கள வந்து தூய்மை பணியாளரை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க. எங்களுக்கு பொருளாதார நாங்களே உயர்த்திக்கிறோம், எங்களுக்கு வந்து வருமானத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நாங்கள் அதெல்லாம் தர மாட்டோம், நாங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சாப்பாடையாவது ஒழுங்காக தராங்களா? அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டுறாங்க. சாப்பிட முடியல, ஹைஜீனியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொட்டுறாங்க. நீங்கள் அப்புறம் இதெல்லாம் வந்து வெறும் வாக்கு, நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. அதாவது இது எங்கே எப்போனா 2023 இது பண்ணது, அதாவது பதிவு செய்யப்பட்டது. 6999 போக்சோ வழக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த நிரூபிக்கப்பட்டதில் 103 கோடி வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டு வந்து சொல்லி நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 98% வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட்லேயே பதிவு பண்ணல. போக்சோ அதாவது வழக்கே வந்து பதிவு பண்ணல. இது எப்போனா 2023 அப்புறம் வந்து கம்மியாயிடுச்சு. வழக்கே வந்து பதிவு பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்கன்னா திமுக சேர்ந்தவங்களே பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா இப்போ கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறதா இருக்கட்டும், இது பண்ணது யாருன்னா திமுக நிர்வாகி. அதே மாதிரி விமானம் அந்த பணிப்பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திமுக நிர்வாகி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் அரசு காப்பகம் அதில் இருந்த 83 குழந்தைங்களை வந்து அவங்கள வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க. எதனாலனா அங்கே வந்து துன்புறுத்தியிருக்காங்க, வசைப்பாடுதல். ஏன்னா அவங்க வந்து எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு ஒரு காப்பகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வரீங்க. அவங்கள ஒழுங்காக பாதுகாக்க முடியாமல் இந்த அரசு வந்து
தவறி இருக்குது. ம். இது எல்லாம் கவர்மெண்ட் ஃபெயிலியர். அந்த குழந்தைங்கள வந்து மிரட்டுறது, உணவு கொடுக்காம கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள்ல இத்தனை மாவட்டங்கள் இருக்குது, இத்தனை மாவட்டங்கள் இருக்குது, இத்தனை காப்பகங்கள் இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய காப்பகங்கள் நடக்கூடிய தவிர கவர்மெண்ட் ஃபெயிலியர் சரியானதா இருக்குமா? இல்லை, அதாவது எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோட எல்லாருடைய வாதம் அதான். நிர்வாகிகள் தவறாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபெயிலியர். அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ 83 குழந்தைங்கன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைல்ல. இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆனாவே நம்ம வந்து துடிக்கிறோம். அப்படின்னும் போது 83 குழந்தைகளை தவற நான் நியாயப்படுத்தல, அதை வந்து சரிப்படுத்திருக்கணும், அதை வந்து சரிப்படுத்தணும்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. அதாவது 2021 அப்புறம் போக்சோ வழக்கே வந்து 50% மேலே இருக்குது. ஆனால் அது வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கவர்மெண்ட் செயல்படணும். ஆனால் கவர்மெண்ட், அதாவது அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற நிர்வாகிகளே வந்து தப்பு பண்ணால் அதை வந்து நம்ம போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யாரை நம்பி நம்ம வந்து வெளியே போகணும்? அதாவது வெளியே போனால் பாலியல் சீண்டல், பஸ்ஸில் ஏறினா பாலியல் சீண்டல். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வந்து பாலியல் சீண்டல். நைட் டைமில் வந்து காரில் போனாவோ இல்லை பைக்கில் போனாவோ திமுக நிர்வாகிகளே விரட்டுறாங்க. அந்த வீடியோலாம் வெளியே வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம போயிட்டு யார்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அந்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்க மாட்டுறாங்க. சரி. அப்போ நம்ம நைட்டில் வந்து இப்போ பெண் குழந்தைகள் வந்து நிறைய வந்து முன்னேறி வராங்க. அந்த முன்னேறி வரும்போது நமக்கு பாதுகாப்புன்றது அவசியம் இல்லையா? அது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம். அந்த மருத்துவமனைக்கு போகும்போது நம்ம எதுக்காக போகிறோம்? உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அங்கே கழிப்பறையே சரியில்லைன்னும் போது நமக்கு அந்த அந்த நோய் சரியாகிறத விட அதனால் இன்னொரு நோய் வரும் இல்லையா? பாளையங்கோட்டையில் கழிப்பிடம் போய் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யாருமே கால் வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது அரசு மருத்துவமனையில். அப்போ அவங்க எல்லாம் எப்படி போவாங்க? அரசு மருத்துவமனைக்கு போவாங்களா? ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அதாவது ஒரு அடிப்படை தேவை, ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவை என்னென்னா கல்வி, மருத்துவம், சாலை வசதி, இதுதான் வந்து சாப்பாடு, இதுதான் வந்து அவசியம். இதுவே நமக்கு வந்து கிடைக்கலன்னும் போது அப்போ நம்ம இந்த ஆட்சி 70 ஆண்டு ஆட்சின்னு சொல்கிறாங்க, 50 ஆண்டு ஆட்சின்றாங்க. ஆனால் அவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்க, இந்த அடிப்படை வசதி கூட உங்களால் வந்து பண்ணித்தர முடியல. இப்போ வந்து விஜயண்ணா வந்து திருவாரூர் போனார். அங்கே வந்து என்ன சொன்னார்னா, திருவாரூரில் வந்து அரசு மருத்துவமனையில் மருத்துவரே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதுக்கு என்ன சொன்னாங்க? இல்லை, அவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் வந்து செக் பண்ணி சொன்னாங்க. அது ஃபேக்ட் செக்கா இல்லை ஃபேக் செக்கான்னு தெரியல. ஆனால் அதே வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நான் 2 மாத கர்ப்பிணி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் இல்லாமல் செவிலியர் வந்து பார்த்திங்கன்னா காணொலி மூலயமா அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்காங்க, இறந்துட்டாங்க. இப்போ இந்த ஃபேக்ட் செக் வந்து இப்போ அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? ஃபேக் செக்காக மாறிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஓ, அப்போவே விஜய் அண்ணா சொன்னார் அப்படின்றாங்க. அன்றைய கணித்தார் விஜய். அன்னைக்கு வந்து அவர் செக் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் வந்து இல்லை, அவர் என்ன ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு வந்து கதை விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் வந்து எல்லாத்தையும் பேச மாட்டார். எது வேலிடோ அது மட்டும் தான் பேசுவார். சொல்கிறோம், ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, எல்லாத்தையும் பேசுங்க. வேலிடான பாயிண்ட் சொல்றாரு இல்ல, அப்ப அது உண்மையா நடக்குது இல்ல. இப்ப அதுவே வந்து கரெக்டா வெளிச்சத்துக்கு வந்துடுது. இதே வந்து ரேஷன் கடையில வந்து சொல்றாங்க வீடு தேடி ரேஷன் வரும்னு சொல்றாங்க. நீங்க வீடு தேடிலாம் ரேஷன் தர வேணாம். கைரேகை ஒரு 83 வயசு கார்த்திகா மேடம் சொன்னாங்கல்ல, 80 வயசானவங்களுக்கு வந்து ரேஷன் பொருள் 83 வயசு ஒரு பாட்டி, அவங்களுக்கு வந்து கைரேகை விழலை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசமா வந்து அவங்க வந்து ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. அப்போ அந்த ரேஷன் பொருள் வாங்க முடியாமல் அந்த பாட்டிக்கு யார் வந்து பாதுகாப்பு தருவாங்க? அந்த பாட்டி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு வந்து ரேகை விழலப்பா, எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கன் நிர்வாகிகள் கூப்பிட்டு அவங்கள ரேஷன் கடைக்கு கூட்டிகிட்டு போய் என்ன இதுக்கு மாற்று, அவங்களுக்கு வந்து கைரேகை விழலை, நீங்கள் கைரேகை வச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் பொருள் தருவேன்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு என்ன மாற்றுன்னு சொல்லி, ஏன்னா இதுதான் ரூல்ஸ்ன்னுவாங்க. ஓகே, உங்கள் ரூல்ஸ் படியே போகிறோம், இப்போ இந்த ரூல்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரரை வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாவலர்னு சொல்லி அவங்க மூலயமா வந்து ரேஷன் பொருள் மாதம் மாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிட்டு நன்றி சொன்னாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்த
அந்த ரேஷன் கடையில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க சொல்லியிருக்கணும்ல, பாட்டிமா இது வரல, நீ வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க, எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் இதை வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த 3 மாதம் வந்து அந்த பாட்டி வந்து ரேஷன் பொருள் வாங்கியிருப்பாங்கல்ல. ஓகே. இப்போ அதே மாதிரி 5000 சொல்கிறாங்க, இப்போ வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 கொடுக்கறது ஓகே, அது எத்தனை மாதம் கொடுத்தீங்க, எத்தனை வருஷம் கொடுத்தீங்க? அதாவது கரெக்டாக வந்து எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா நீங்களாம் வந்து காசு பணம்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க, அவங்க முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்க. இப்போ அதே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்போ ஏதோ ஒன்று கொடுத்தா அந்த 1000 ரூபான்றது அவங்க 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு போகிறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன வாங்க முடியும்? இப்போ இருக்கிற விலைவாசியில் 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு சிலிண்டர் மட்டும் வாங்க முடியுமா? அந்த சிலிண்டருக்கு மானியம் தரோம் நாங்கள். அதை கேட்டால் காதில் வாங்கலை. அப்புறம் ஏன் வந்து மானியம் தரேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு வாங்குறீங்க? செய்ய முடியுன்றத வந்து அவங்க சொல்லணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான பாதையில் போக முடியும். இப்போ அதையும் தரல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கிறேன்னாங்க, அதுவும் செய்யலை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அந்த 1000 ரூபா கூட எத்தனை பேருக்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ அந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அது கூட வாங்காமல் இருந்தாங்கல்ல. இப்போ வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2000 கொடுக்க வேணாம், 1000 கொடுக்க வேணாம். அவங்க பெண்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலோ இல்லை வந்து தொழில் செய்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு தையல் மிஷின் கொடுத்தா கூட அவங்க வீட்டில் இருந்தே வந்து இப்போ தையல் துணி தைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தையல் மிஷின் கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது உபயோகமாக ஏதாவது இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறது, எவ்வளோ பாலியல் சீண்டல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா என்ன சொன்னார், பெண்களுக்கு வந்து பெண் இடையாளர், ஆண்களுக்கு ஆண் சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்படி இவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே பெண் வந்து அதாவது அரிசி வாங்க போன ஒரு பெண்ணை சிவகாசி மாவட்டம் சங்கரங்கோயிலில் ஒரு ஆண் இடையாளர் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இப்போ வந்து தெரியுதா ஏன் அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பெண்கள் வந்து போயிட்டு நிம்மதியாக வரணும் அப்படின்றத அவர் யோசிச்சு தான் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான என்ன வரைமுறையோ அதை வந்து அதை யோசிச்சு தான் அவர் வந்து பண்ணுவார். அவரோட மேனிஃபெஸ்டோலேயே அதை ஆட் பண்ணுவார். சொல்லும் போதே வந்து எப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும். அப்போ நீங்களாம் சொன்னீங்கல்ல, எப்போ எதிர்பார்க்கலாம் மேடம் மேனிஃபெஸ்டோ எல்லா அறிக்கை வந்து எல்லா அறிக்கை ரெடி பண்ணும் போது அதையும் சொல்லுவார். இப்போ இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதை எப்படி நான் செயல்படுத்துவேன்றதை அவரோட மேனிஃபெஸ்டோவில் அவர் வந்து சொல்லுவார். ஒட்டுமொத்தமாக தேர்தல் அறிக்கை எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம்? எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வரும். சரி. இப்போ எல்லாருமே தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்களா? இல்ல வெயிட் பண்ணுங்க. அதாவது சொல்லாம இப்போ விவசாயம் இப்போ தஞ்சாவூருக்கு போனாரு, விவசாயிகளுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமா வந்து பெண்களுக்கு வந்து பாதி பெண்களுக்கு வந்து நான் வந்து வேலை வாய்ப்பு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி நான் செயல்படுத்துவோன்றத அவர் வந்து அவரோட மேனிஃபெஸ்டோவில் சொல்லுவார். எதிர்பார்க்குறோம் கண்டிப்பா. எல்லாம் பாலியல் சீண்டல். பெண்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் குற்றம் ஃபுல்லாக வந்து பெண்களுக்கு எதிராக தான் இருக்குது. இது எப்போ வந்து அதுக்கு ஒரு முடிவுக்கு வரும்ன்றது தெரியல. எல்லாம் வந்து கடவுள் தான் வந்து பார்க்கணும். பெண்கள் வந்து யோசிக்கணும். நமக்கு வந்து வீட்டில் இருந்தே வந்து நமக்கு 1000 ரூபாய் தராங்க, 2000 ரூபாய் தராங்க அப்படின்றத யோசிக்காமல் யார் வந்தால் நமக்கு வந்து நம்ம வந்து தைரியமாக வெளியே வரலாம், நம்ம சுயமாக நிற்கலாம் அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடணும். இதுதான் என்னோட ஆசையும் சரி, அண்ணாவோட ஆசையும் சரி. தாவேக்காவோட முதன்முற் கடமையும் வந்து இதுதான், பெண்கள் பாதுகாப்பு. அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது.